ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து OT7க்கு நான் ஜிமினை வந்து மெயினாக போட சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஜிமினுக்கு ஹாரராக கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க மாஃபியாவாக. நான் ரெண்டையுமே ஒன்று சேர்த்துட்டேன். பிகாஸ் நம்ம உங்களுக்கே தெரியும் ரிக்வஸ்ட் நிறையா கிடக்கு. ஸோ 1 by 1 எல்லாத்தையும் நான் வந்துட்டு இனிமேல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. அப்புறம் இந்த ஒன் ஷாட்டோட நேம் மாஃபியா ஹாரர் ஹவுஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே வந்துட்டு நம்ம ஆளுங்க கெத்தா 7 பேருமே மாஃபியா. அது மட்டும் இல்லை, நீங்களுமே மாஃபியா தான். ஏன்னா உங்களோட பிரதர்ஸ் 6 பேர், ஜிமின் மட்டும் உங்களுக்கு அத்தை பையன். நீங்கள் 6 பிரதர்ஸோடு சேர்ந்து அப்படியே சும்மா சொல்லாட்டி சண்டை போட்டுட்ருக்கீங்க. அங்கே கன் ஃபயர் சவுண்டு அப்படியே காதை கிழிக்குது. சும்மா டமால் டுமின்னு அப்படியே பிசுறு விடாமல் அப்படியே அடித்து நொறுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபைட் சீனு ஓப்பனிங்கே அப்படியே வந்துட்டு தரமாக இருக்குது. ஸோ அப்படியே ஃபைட்டை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களே தான் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் டச்சப்லாம் கழஞ்சிருச்சா மாமா அப்படின்ட்டு ஜிமினை பார்க்க, நீ எப்படி பார்த்தாலும் அழகாக தாண்டி இருக்க அப்படிங்கிறான். ஐயோ மாமா வலியாத அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதானா ப்ரோ அப்படின்ட்டு பேனிங்க ஜின்னை பார்க்க, அவ்வளோதான் குட்டி அப்படிங்கிறாரு. அப்போ ஆரம்பம் முடிச்சு விட்டாச்சு அப்படின்னு கையை அப்படியே உதறிக்கிட்டே வர, அப்படியே ஜேகேவும் தாங்க வெளியிலேருந்து ஓடி வராங்க. முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டா. அவனுங்க லிப் கிட்ட லைட்டாக பிளட் வர, அது அப்படியே இது என்னடா அப்படின்னு தட. ஒன்றும் இல்லை, ஏன் பல்லே குத்திருச்சு அப்படிங்கிறான் தயாங்க. ஓ தானே பார்த்தேன், எவனும் மேலே கை வச்சிட்டானே, நம்ம மேலெலாம் கை வைக்க முடியுமா அதானே அப்படின்னு சுகாவும், என் பக்கமாக கிளியர், யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர. மொத்த கும்பலும் அங்கே தான் இருக்க, பெரிய மாஃபியா. அங்கே உங்களுக்கு இப்போ ஜிமினுக்கு தான் மேரேஜ் நடக்குது, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ உங்கள் அத்தையும் மாமாவும் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஜிமினி உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வந்துட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இவனுங்களும் 6 பேர் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்க. அவங்க கடைசி ஆசையாக சொன்னனால சரி ஃபஸ்ட்டு தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. பிகாஸ் இங்கே இதில் இருக்கிறதே வந்துட்டு ஆரம் வந்து ஒரு சாமியார் மாதிரி, அவனுக்கு வந்து பொண்ணுங்கனாலே பிடிக்காது. கல்யாணம் ஆனக்கு வேணாப்பா அப்படின்னு ஒதுங்கி போகிற ஆள். ஸோ அதனால் ஐயோ இவன் எப்படா கல்யாணம் பண்ணுறது, நம்மளாம் எப்போ பண்ணுறதுங்கிற மாதிரி தான் ஜேகே தாங்களாம் சுற்றிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல. தங்கச்சிக்கு மட்டும் அப்போ அப்படியே தாங்க, பரவாயில்ல உனக்காச்சும் கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு, அத்தான் நல்ல வேலை சொல்லிட்டு போச்சு. இல்லை இவன் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண மாட்டான், அப்புறம் நம்மளும் கல்யாணம் பண்ணாமல் நாங்கள்லாம் 6 முனிவராகவும் நீ ஒரு எங்கள் கூட சேர்ந்து ஔவையாராகவும் சுற்றிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் கலாய்க்கா ஜேகேவோ. அதாண்டா நடக்க போகுது, இவளுக்காச்சும் இப்போ கல்யாணம் ஆயிரும், அத்தை ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று விட்டுருக்கலாம், இவனை பெற்று விட்டுருச்சே அப்படின்னு ஜிமினை பார்க்க, அடப்பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனும் சரி கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு, இப்படியே நம்ம வெளியே பேசிகிட்டு இருந்தா வந்திருக்கவங்களாம் போயிடுவானுங்களா அப்படின்ட்டு சுகாவோ அப்படியே கையை மடிச்சிட்டு கன்னை அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே வர. டே கன்னை உள்ள வைடா, ஏதோ அவனுங்க நம்ம கூப்பிட்ருக்கோன்னு அதுக்காக நினச்சா நமக்கு பயந்து வந்திருக்கானுங்க, சும்மா கன்னை தூக்கிட்டு போனீங்கன்னா கூட்டமெல்லாம் ஓடியே போயிருப்பது, சும்மா இருறா அப்படின்னு சொல்ல சுகாவோ சிரிச்சிட்டு பயந்தாங்கொழி பசங்க அப்படின்னு சரி உள்ளே போகலாம் அப்படின்னு. இப்போ எல்லோரும் கன்னை தூக்கி அப்படியே சொருகிட்டு, நீங்களுமே உங்கள் ஹிப்பில் அப்படியே தூக்கி நீங்கள் வந்துட்டு அவ்வளோ அழகாக ஒரு லெஹங்கா ரெட் கலரில் செம்மையாக இருக்கீங்க. அந்த லெஹங்காவை போட்டு இவ்வளோ சண்டையும் போட்டுட்டு அப்படியே இப்போ நீங்கள் கன்னை தூக்கி உள்ளே அப்படியே சொருகிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே என்ன சொல்கிறது, சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி டக்குன்னு அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றி இப்போ அப்படியே ஜிமினை பார்த்து அப்படியே ஷை ஆகிட்டு, மாமா நான் நல்லா இருக்கேனாடான்னு கேட்க. அவனும் உனக்கு என்னடி குறைச்சல், செம்மையாக இருக்க அப்படின்ட்டு அவனும் கிட்ட வர. டே இன்னும் நீங்கள் கல்யாணமே பண்ணலடா, அங்கே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே ஒரு பக்கம் உங்களையும் தாங்க ஒரு பக்கம் ஜிமினையும் பிடிச்சி இழுத்துட்டுற. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு அவனுக்கு 2 சந்தோஷப்பட, இங்கே ஜேகேவும் தயாங்கும் சுகாவையும் ஜேஓப்பி அப்படி பிடிச்சிட்டு, நமக்கு இந்த சுபகாரியம்லாம் நடக்குமானே தெரியல அப்படின்னு ஜேகே சொல்ல, அவனை பாரு எப்படி வெறப்பாக நிற்கிறான், இவன் இப்படி இருக்கிற வரைக்கும் நமக்கு கல்யாணங்கிறது கனவுல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இப்படியே வந்துட்டு உங்களை கொண்டாந்து அப்படியே அந்த மணமேடியில் நிறுத்த 2 பேரும் அப்படியே மாலையை வாங்கிக்கிறீங்க. ஜிமின் அப்படியே பார்க்க, ஜிமின் உங்களை பார்த்து அப்படியே லைட்டாக கண்ணடிக்கிறான். உங்களுக்கும் ஷை ஆகுது. அங்கே இருக்கிறவங்களாம், இப்போ தானடா குடும்பமாக சேர்ந்து எவனையோ போட்டு பொலன்னு பொழந்தீங்க, அடுத்த நிமிஷம் ரொமான்டிக் சீனா, ஆக்ஷன் முடிச்சு ரொமான்டிக்கு போயாச்சு, அது சரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அடே ஜிமின் அவங்களே பார்த்துட்டு அடே மாலையை கிட்ட கொண்டாந்து போடவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான்.
இது என்ன கேள்வி அப்படிங்க. ஜேகேவோ எங்கே முடிஞ்சா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயங்கவங்களை அப்படியே தூக்கிக்க. அட பாவீங்களா அப்படின்ட்டு ஜிமினோ, டேய் நான் நியாயம்டா, நான் ஒன்றும் அவ்வளோ ஹைட்டே கிடையாது, இதில் நீங்கள் வேறு அவளை தூக்கிட்டா நான் எப்படா போடுவேன் அப்படின்ட்டு ஜிமினோ மாலை வச்சுட்டு மானத்தை வாங்காதீங்கடா அப்படின்னு. டே மாஃபியாங்கிற இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அட பாவீங்களா, அவளை தூக்கி வச்சுட்டு இதையும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க, அடே அப்புறம் சொன்னீங்களா அப்படின்ட்டு ஜேயோ போய் சுகாவையும் பார்த்து, 2 பேரும் சும்மாவே நிற்கிறீங்களே, என்னை கொஞ்சம் தூக்கலாம்ல அப்படிங்க. அவள் எங்கள் தங்கச்சி, எனக்கு யாருமே இல்லை அப்படிங்க. ஆரமும் ஜின்னும், இப்போல்லாம் பேசாத எத்தனை வாட்டி சொல்லிக்கோ, நாங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு எப்படி இல்லாமல் போவாங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் பொண்ணு சைடு இருங்கடா, நாங்கள் மாப்பிள்ளை சைடுன்னு சொல்லி அப்படியே ஜின்னும் ஆரமும் வந்துட்டு அப்படியே தூக்க சுகாவும் ஜேயோப்பும் கூட நாங்கள் இருக்கோம் சும்மா சொன்னோம் அப்படின்ட்டு இப்போ தூக்க தாங்கும் ஜெயிக்கவும் அட பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. ஸோ டக்குன்னு ஜிமினோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கழுத்தில் அப்படியே மாலையை போட நீங்கள் சிரிக்கிறீங்க. அடுத்ததா நீங்கள் மாலை போட போக அந்த பக்கம் தூக்க நீங்கள் அப்படியே ஜின்னா அப்படின்னு பாவமாக பார்க்க சிஸ்டர் பாவம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிட்ட ஜின்னு கண்ணை காட்ட அப்படியே லைட்டாக ஜிமினா இருக்கா. அட பாவீங்களா கவுத்து விட்டிங்களாடா அப்படின்னு ஜிமின் பார்க்க டக்குன்னு நீங்கள் மாலையை போட்டுடுறீங்க. அட பாவீங்களா என்ன இருந்தாலும் உங்கள் தங்கச்சிக்கு தான் நீங்கள் சப்போர்ட்டு அப்படின்னு. அப்படி இல்லை மாப்பிள்ள, நம்ம எப்போவும் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த கல்யாணத்தை அவ்வளோ அழகாக ஸோ வந்துட்டு நடத்துகிறானுங்க. மாலை மாற்றினதுக்கப்புறம் தாலி கட்டுறது. ஸோ வந்துட்டு அப்படியே ஜிமின் உங்கள் கழுத்தில் தாலி கட்டும் போது உங்களையும் பார்த்துட்டு அப்படியே கட்டுறான். எல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க தான், லவ்னு ஒன்றும் இது வரைக்கும் உங்களுக்குள்ள வந்ததில்லை. ஸோ இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ், இதுக்கப்புறம் உங்களுக்குள்ளான ஒரு லவ் உருவாகும். ஸோ அந்த மனுஷனும் அப்படியே உங்களை பார்த்துட்டே அவங்க நெத்திப்பட்டில் அப்படியே வந்துட்டு குங்குமம்லாம் வைக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே கை கோத்து அக்னியை வளம் வரீங்க. ஸோ எல்லாத்தையுமே எல்லோரும் பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கா. ஸோ அப்புறம் வந்து இந்த பந்தி பரிமாறுறது அதெல்லாம் நடக்குது. அப்போ கூட நம்ம ஆளு கண்ணை இது வேறு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சுகாவோ அப்படியே வந்துட்டு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தவன் கண்ணை தூக்கி நடுவில் வைக்க சாப்பிட்டுட்டு இருந்தவர் அப்படியே கையை அந்த இடத்துல நிற்க நடுங்கிட்டு இருக்க. என்னாச்சு யோ மாமா என்ன குளிர் ஜோரமா அப்படின்ட்டு சுகத்தோட போக அப்போ கண்ணை எடுத்துகிட்டு அப்படியே கிட்ட வர, ஐயோ மாப்பிள்ள சுற்றாதப்பா நான் பாவம் அப்படின்ட்டு அந்த மனுஷன் கதறிட்டு இருக்க. ஜியோ அந்த ஆள் பயப்படுறதே இந்த கண்ணை பார்த்து தான்டா, அதை பின்னாடி வைடா பாவம் பொட்டுன்னு போயிட போகிறாரு வயசான காலத்தில் அப்படின்ட்டு. மாமா பதறாத சாப்பிடு அப்படின்னு. அட பாவீங்களா பயமுடுத்தி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இப்படி பண்ணுறீங்களாடாங்கிற மாதிரி அந்த மனுஷனும் பதட்டத்திலேயே இருக்கார். ஸோ அங்கே இருக்கிற பாதி பேர் பயந்து நடுங்கிட்டு தான் இருக்காங்க. இவனுங்களோ ஒப்பரே பந்தியெல்லாம் பரிமாறிக்கிட்டு கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட. ஸோ வந்துட்டு அந்த ஈவினிங் ஆகுது. அவனுங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு அவங்களோட கல்யாணத்தை நல்லபடியாகவே கிராண்டாக பண்ணிட்டானுங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இப்போ எங்கே கிளம்புறோம் அப்படின்னு ஜிமின் பார்க்க, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டாக ஒரு பெரிய பங்களா முன்னாடி வந்து அப்படியே கார் நிற்கிது. யோ மாமா ஏதோ ஹனிமூனுக்கு அனுப்பி விட போகிற, பெரிய சர்ப்ரைஸ்ன்னு நினச்சி வந்தா நீ நாயா பேய் பங்களாக்கெலாம் கூட்டிகிட்டு வர அப்படின்னு ஜிமின் கேட்க, பேயா அப்படின்னு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, என்னண்ணா இது சந்திரமுகி பங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது சந்திரமுகி பங்களாலாம் இல்லைம்மா, இதுதான் அத்தை கடைசியாக இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த பங்களாவை நம்ம கைப்பற்றி ஆகணும்னு சொன்னிச்சு. இங்கே கல்யாணத்தப்போ கூட சண்டை போட்டானுங்களே அவனுங்க வேறு யாரும் இல்லை, இந்த பங்களாவுக்கு சொந்தக்காரனுங்க தான். அவனுங்களெல்லாம் அடித்து துரத்திட்டு தான் இந்த பங்களாவை வாங்கி இப்போ தான் அதை க்ளீன் பண்ணியாக முடிச்சிருக்காங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணி எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ரெடி பண்ண 1 month ஆயிடுச்சு. எங்கெங்கேயோ சொச்சம் முச்சம் கடந்தவனுங்க தான் இப்போ வந்து இன்றைக்கி சண்டை போட்டவனுங்க. அவனுங்களே தான் நம்ம முடிச்சிட்டோமே, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மேன்ஷன் நம்மளோடது. இது உங்களுக்கு கல்யாண கிஃப்டாக கொடுக்கணுன்னு தான் இங்கே கூட்டிகிட்டு இருந்தோம். அட போயாங்கிட்டு ஏதோ ஹனிமூனுக்கு டிக்கெட் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா பேய் பங்களாவை கூட்டிகிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோ புலம்பிட்டுக்க. மாமா இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது. அது வேணால் உண்மை தாண்டி, பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தாலும் ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பேசிக்கிட்டே எல்லோரும் உள்ளே போக. அங்கே வந்துட்டு அப்படியே வந்து ஆராத்திலாம் எடுக்கிறாங்க. மெய்டெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் பிரதர்ஸ் ஒருத்தர் யார் போட்டிருப்பா அப்படின்னு, ஒரு வேளை இவன் போட்டிருப்பான் அப்படின்னு அவன் போட்டிருப்பான் இப்படின்னு இவனும் இப்படி 6 பேரும் தனக்கு தானே வந்துட்டு சரி அண்ணன் போட்டிருப்பான் அப்படின்னு தம்பிங்க ஏதாவது ரெட் பண்ணி பண்ணுங்க அப்படியே அண்ணனுங்களும் நினச்சிக்க. ஸோ வந்துட்டு அவங்க அப்படியே வந்துட்டு ஆராத்திலாம் எடுத்துகிட்டு போக அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் 2 பேர் அப்படியே உட்காந்துக்கா ஜிமினோ ஆடி நமக்கு எந்த ரூம்னு போய் பார்ப்போம் அப்படின்னு அப்படியே உங்களை இருக்கா. நீங்கள் மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன இல்லை உனக்கு என்ன இவ்வளோ அவசரம், நம்ம ஒன்றும் லவ் பண்ணி ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கலே. அதெல்லாம் பண்ணலை தான், ஆனாலும் என்ன இருந்தாலும் என் அத்தை பிள்ளை நீ மேலே லவ் இருக்குண்டி, எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பான்னு பார்த்தேன், அவனுங்களே பண்ணி வச்சிட்டானுங்க. அப்புறம் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக வேணாமா, ஜிமின்னு எத்தனை நாளைக்கு தான் மொட்டை பையலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ மாமா இப்போ நீ மொட்டை பையன் இல்லை, அதான் கல்யாணம் ஆயிடுச்சே. ஆமாடி பாரு வளர்ந்து கெட்டவனுங்களுக்கு அறிவு இருக்கான்னு இப்படி கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சுட்டு இவனுங்க என்னடி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. உலகத்திலே முத ஹனிமூனுக்கு கூட
பொண்டாட்டி கூட இது அண்ணனுங்களும் வந்தது நமக்காக தான் இருக்கும். நம்ம ஒன்றும் ஹனிமூன் வரல, அதானே மொத்தமாக ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துட்டோம். ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூட உங்கள் அண்ணனுங்க கூட வருவானுங்களோ? மாமா ரொம்ப பண்ணுற நீ, அண்ணனுங்களை பற்றி உனக்கு தெரியாதா? தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன். ஐயோ பாப்பா பாப்பான்னு கூட இருப்பானுங்களே, இன்னும் அஞ்சலி பாப்பாவனே நினச்சிட்டு இருக்கானுங்க. டேய் கல்யாணம் ஆயிடுச்சுடா எங்களுக்கு, தனியாக விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினும் உள்ளுக்குள்ளே மனக்குமரலோட உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் சிரிக்கிறீங்க. நாடி நிலமா உனக்கு சிரிப்பாக இருக்கா? இல்லை மாமா, இவ்வளோ நேரம் பார்த்துட்டேன். சரி சரி அடினா பொதுப்படியாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்க. ஜிமினும் டைம் பார்க்குறான், மணி 12க்கு மேலே ஆகுது. அடே என்னடா பேசியே இங்கே என்னடா நடந்துட்டுருக்கு, எங்களை தூங்க விடுங்கடான்ட்டு ஜிமினோ அடியது தூக்கம் வருதில்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான். அப்போ ஆரம்பம் தூக்கம் வந்தால் போய் படுமாப்ல அப்படின்னு சொல்கிறான். காலையிலேருந்து வேறு கல்யாணம் அது இதுன்னு அழிஞ்சிருப்பீங்க, போ அந்த ரூமில் போய் படு. உங்கள் அண்ணன் நிஜமாவே விவரம் தெரிஞ்சு தான் பேசுகிறான் நாடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் காதை கடிக்காது. நீங்களும் ஐயோ எனக்கு சிரிப்பு வருது, நான் போய் எப்படி கேட்குறது அப்படிங்கிறீங்க. எதை அடியே எனக்கு முடியலடி, உங்கள் அண்ணன் அடிக்க இருக்க நாட்டிருக்கான், அவனுக்கு தான் பொண்ணே பிடிக்காது, அதுக்குன்னு என்னையுமா? யோ மாமா என்னை எதுக்கையா கல்யாணம் பண்ணி வச்ச? அவங்க அம்மா உங்கள் அப்பாவும் சொன்னாங்கன்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏமாப்பிள்ள அவனுக்கு பிடிக்கலையா? அது சரி விளங்கிரும். யோ அந்த ஆள் தான் சாமியார், அவனுக்கு எதுவுமே தெரியாது. உனக்குமா அப்படின்னு சின்ன பக்கம், நீ தானே இந்த வீட்டில் பெரிய மனுஷன், ஏதாவது எடுத்து சொல்கிறது. சரி டைம் ஆயிடுச்சுல, அவங்க ரூமில் போய் படுங்க போங்க. ஜிமின் நீ இந்த ரூம் எடுத்துக்கோ, நீ பாப்பா என் கூட படுக்கிறியா அண்ணா கூட படுக்கிறியா அப்படின்னு ஜின்னும் கேட்க. சுத்தம் விவஸ்தை கட்ட குடும்பமால இருக்குது. அடே கல்யாணம் பண்ணி வச்சா அவன் ஏன் கூட படுக்கணும்டா, நீங்கள் என்னடா ஆளாள் கூப்பிட்டுருக்கீங்க, யாரும் இவனுங்களா லூசு பயிலுங்க அப்படின்ட்டு ஜிமின் செம கடுப்பா. அப்படியே உங்களை பார்த்து அப்படியே இப்போ நீ சொல்கிறியா இல்லையா, என்னால் முடியலடி, இல்லாட்டி வாடி நம்ம 2 பேரும் அந்த வீட்டுக்கு போயிடலாம், இவனுக்கு எங்கேயே கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கத்திட்டு இருக்க. நீங்களும் அண்ணா அப்படிங்க ஜேகேக்கும் தேங்க்கும் இது நல்லாவே புரியும். டக்குன்னு அவனுங்களோ டே அண்ணா கூறுகட்ட குக்கரு, நான் உளறிட்டு கிடக்கிறேன், தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஜிமின் தான் புருஷன் மறந்துட்டியா என்ன, தலையில் இது அடிபட்டுருச்சா, அம்னீஷியா பேஷண்ட் மாதிரி வளரிட்டு இருக்காம, வாங்க நம்ம அவங்கவுங்க ரூமில் போய் படுப்போம், பாப்பா ஜிமின் கூட இருப்பா. இருந்தாலும் தங்கச்சி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேவ ஆரம்பிக்க. டே மறுபடியும் அஞ்சலி படத்தை ஓட்டாதீங்கடா, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடியே அஞ்சலி பாப்பா வா அப்படின்னு. மாமா என் பேர் ஹீரா, இது ரொம்ப முக்கியம், வாமா உங்கள் அண்ணனுக்கு மனசு மாதிரி கூட வந்து படுக்கிறேன்ற போகிறானுங்க அப்படின்ட்டு ஜிமினும் வந்துட்டு உங்களை இழுத்துட்டு ஓடாத குறை ரூம்குள்ளே வந்தா. அங்கே அப்படியே வந்துட்டு கீழேருந்து சுகா அப்படியே வந்து எழுந்து பார்க்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க. ஜிமினோ ரூம்குள்ளே வந்ததுமே டப்புன்னு கதவை சாத்திட்டு உங்கள் கிட்ட அப்படியே நெருங்கி உங்கள் லெப்டுக்கிட்ட அப்படியே நெருங்கும் போது ஏன் மாப்பிள்ள என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட சவுண்ட் கேட்டு டக்குன்னு ஜிமினோ நான் கேட்கணுதா மாமா நீ என்ன பண்ணுற இந்த ரூமில்? அது ரெஸ்ட் ரூம் வந்துச்சு மாப்பிள்ள, எழுந்து வந்தேன், இந்த ரூம் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு அதான். நீ இங்கே என்ன பண்ணுறா? அதுவும் என் தங்கச்சை கூட்டிகிட்டு வந்து இங்கே வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ அப்படியே உங்களை எழுத்து நம்ம பாதுகாக்கிற மாதிரி ஜிமினோ தலையில் அடிச்சுட்டு தெரியாதனமாக உன் தங்கச்சை கல்யாணம் பண்ணிட்டேன்டா அப்படிங்க. என்ன நக்கலா பின்ன விற்கலா? நீங்களே தங்கச்சியை கூட வச்சுக்கிறதுக்கு எனக்கு எதுக்கடா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? அதுக்குன்னு தங்கச்சி பாப்பா பத்திரமா இருக்கணும். தங்கச்சி பாப்பா பத்திரமா இருக்கணும், வீணாக போயிடுவா, இல்லாட்டி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு பூட்டி வை. அப்படின்ட்டு அப்படியே சுகா மொறிக்க ஜிமினோ வெளில போடா கடுப்பான கழுத்தை பிடிச்சி தட்டிடுவேன். என்ன மரியாதை குறையுது பின்ன மாமானு மரியாதை கொடுத்து பேசினா வளர்ந்தவனுங்க மரியாதை பேசுகிறீங்க, இந்த சின்ன பசங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை. ரூம்குள்ளே வந்து நின்றுட்டு இந்த நேரத்தில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு எனக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்ரா வெளியே போய் தொழடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்ட ஒரு வழியாக சண்டையை போட்டு ஜிமினோ சுகாவுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே நீங்களும் அண்ணா அது ஜிமின் மாமாவோட நான் பத்திரமா தான் இருப்பேண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்ல. அது சரி அப்படின்னு ஜிமின் தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ டே உங்கள் பாசமலர் படத்தை வெளியே போய் விட்டுக்கிட்டேன், எனக்கு தூக்கம் வருது, ஃபர்ஸ்ட் நைட்டே இல்லாட்டி பரவாயில்ல சும்மாவது படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சி வந்து வெளியே போங்க அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளாத ஒரு 2 வயசு தலை சும்மா இருமாமா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அப்படி பிடிச்சி அண்ணா அப்படி இப்படி நீங்கள் பாசமலர் பொழிச்சிட்டு ஐயோ டே முடியலடா இவனுங்களோட இம்சை அப்படின்ட்டு. இந்த தங்கச்சிங்களெல்லாம் கல்யாணமே பண்ணக்கூடாது, அண்ணனுங்களே இல்லாதவளை தான் கல்யாணம் பண்ணணும், தெரியாதனமாக 6 அண்ணன் இருக்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜிமின் புலம்பிட்டு இருக்கா. நீங்களோ சுகா கிட்ட பேச சுகாவோ சரி மாப்பிள்ள ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாம்பல, மாப்பிள்ள சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா நகரை எப்பா போய் தோடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஜிமின் திரும்ப நீங்களோ அப்படியே உள்ளே வரீங்க. எப்பா எப்படியோ ஒரு வழியாக போயிட்டானுங்கடி வா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு திருப்பி அப்படியே உங்களை இழுக்க டக்குன்னு கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. அப்போ ஜிமினோ மறுபடியும் ஆண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாக வந்து கதவு திறக்க நீங்கள் சிரிச்சு நிற்கிறீங்க. அப்போ அங்கே நின்று ஜேகேவும் தான் ஹேங்கும் தான் ஹி ஹாய் அப்படிங்கிறானுங்க. நீங்கள் 2 பேர் தான் கொஞ்சம் அறிவாளின்னு நினச்சேன், மறுபடியும் மொத்த குடும்பம் மக்குன்னு நிரூபிக்கிறீங்களே அப்படின்னு ஜிமின் கத்த. நான் நக்கலா பின்ன விற்கலா, ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க, நைட் நேரத்தில் வந்து ஏன்டா சாவடிக்கிறீங்க, வெளியே போங்கடா நான் தூங்கணும்டா அப்படின்னு ஜிமின் கத்த.
மச்சான் நீ தூங்குறதுக்கு தான் மச்சான் இதெல்லாம் ரெடி பண்ண வந்திருக்கோம். டேய் விளக்குனீங்களா, இதெல்லாம் அப்போவே பண்ணியிருக்கணும். எப்படியும் இதுக்கு மேலே இது கசங்க தான் போகுது, இது எதுக்கு இன்னும் தேவையில்ல, எடுத்துகிட்டு போங்களா அப்படின்னு சொல்ல. அவனுங்க கூட கூடயா பூ பால் அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் சம்பிரதாயமா. அத்தை செத்து போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னிச்சு. யார் எங்கள் அம்மாவா? அது சும்மா இல்லாமல் சொல்லிட்டு போயிடுச்சு. இவனுங்க படுத்துறானுங்க. டே இதெல்லாம் வேணாடா, நைட் நேரத்தில் போங்கடா எடுத்துகிட்டு அப்படிங்க. முடியாது, நாங்கள் இப்போ டெக்கரேட் பண்ணி ஆகும், எங்கள் பாப்புக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. சனியாக முடிச்சவனுங்க தொலைய மாட்டானுங்க. விளையாடி ஜிமின்னு உங்களை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நிற்க, நீங்களும் வர்ற சிரிப்பை அடக்கி நிற்கிறீங்க. ஐயோ படுத்துறானுங்களே, இப்போ எவன் கேட்டான் இதை அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் வந்து ஜிமினும், அடியே வாடி பக்கத்தில் ஏதாவது ரூம் இருந்தால் அங்கேயாவது போயிடலாம் அப்படின்ட்டு ஜிகா, மாப்பிள்ள அப்படிலாம் போகணும்னு நினச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்துட்டு, டேய் அங்கே வேலை பார்க்குறவங்க பாடுறான், இங்கே ஏன்டா காதை கொடுக்குற அப்படின்னு, நீயே எங்கள் காதல் ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு தான் கேட்குறான். அடச்சை இவனுங்களை வச்சுக்கிட்டு நிம்மதியாக பேச முடியல அப்படின்ட்டு அவனும் அப்படியே பார்த்துட்டு நிற்க, கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஐயோ டே சீக்கிரம் முடிங்கடா, இப்போ மணி 1 ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க அவனுங்க டெக்கரேட் பண்ணுறங்கிற பேரில் பூவெல்லாம் அங்கேயும் இங்கேயும் கொட்டி என்னென்னமோ பண்ணி அவனுங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படி செம்மையாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நகர. அது கன்றாவியாக இருக்குது. ஜிமினும் இதுக்கு தான் இவ்வளோ அலப்பறையா, சரிடா எப்பா சூப்பராக இருக்குது, தயவு செய்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் அப்படியே வழியதில்ல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே கிட்ட வர, டே நீ எங்கடா பாப்பா நான் அங்கே போகிறேன் அப்படின்னு ஜிமின் இவனே இருக்க தாங்க பாப்பா அப்படின்ட்டு இப்போ இவன் டே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கம் திரும்ப ரெண்டு பேரும் அப்படியே ஜிமினை தள்ளிவிட்டு உங்ககிட்ட வந்து நிற்க, நீங்களும் கல்லாட்டி வச்சுட அண்ணா அப்படின்னு பார்க்குறீங்க. நாசமாக போச்சு அப்படின்னு ஜிமினும் கட்டில் தலையில் கை வச்சுட்டு, என்ன தான் படம் ஓட்டுறீங்களோ ஓட்டுங்க அப்படின்னு உட்கார. ஸோ இவனுங்க ரெண்டு பேரும், பாப்பா உன்னை இத்தனை முன்னில் பார்த்தது எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மாடுக்கு பார்த்த மாடுகளா வெளியே போய் தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கான். இங்கே ஜேகேக்கு தயங்காது புரியல. ரெண்டு பேரும் உட்காந்து, பாப்பா உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா அது இதுன்னு பழைய கதையெல்லாம் பேச, எதே டே என்னடா ஹிஸ்டாரிக்கல் கதைக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்ட்டு. விளங்காது, ஒழுங்காக வெளியே ஓடிடுங்க. மணியோ பார்த்தீங்களாடா, டே 12:30 மணிக்கு டெக்கரேட் பண்ணுறேன்னு 1 மணிக்கு முடிச்சிங்க, இப்போ பழைய கதையெல்லாம் பேசி மணி 1:30 ஆயிடுச்சு, வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் கழிச்சு பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா, வெளியே தள்ள பாப்பா கத்திட்டு பூங்கடா வாங்கிட்டு டமாலு கதவை சத்திட்டு, எப்பா இனி டோன்ட் டிஸ்டர்ப்னு போர்டு தான்டா வெளியே வைக்கணும், இன்னும் 2 பேர் பாக்கி இருக்கானுங்க வருவானுங்களோ அப்படிங்கிற மாதிரி. அடே ஜிமின் உங்களை பார்க்க நீங்களோ ஏன் இப்படி பண்ணீங்க அண்ணாலாம், அண்ணன் ஒன்றுனா வாய்க்குள்ளே சுட்டுருவேன், பேசாமல் படுத்துரு கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்தா, ஏன் மாமா கோவப்படுற, பின்ன இருக்கிற டென்ஷன் அவனுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போய் படுக்க, மாமா அப்படின்னு மெதுவாக நோண்டுறீங்க, என்னாடி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கோவமாக பார்க்க, ஏன் மாமா கோவப்படுற, இப்போ உனக்கு வேணாமா அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் சொன்னான் நேரம் ஆயிடுச்சு எனக்கு தான், உனக்கு ஓகேவா அப்படின்னு அப்படி ஜிமின் ஹஸ்கியாக கேட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற அப்படிங்கிறீங்க. அவனும் ஐயோ ஒன்று சொல்லிட்டாலே என்னோ பண்ணுதே, ஒன்று நான் இது வரைக்கும் இப்படிலாம் பார்த்ததில்லடி, ஆனால் எப்போ கல்யாணம்னு சொன்னாங்களோ அப்போலேருந்து ஒரு குறுகுறுப்பு, எப்படா அவனை கட்டி கொடுப்பானுங்கன்னு இருந்தேன். ஐயோ இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே உங்களை அப்படியே திருப்ப, நீங்களும் ஜிமினை பார்க்குறீங்க. அப்படியே ஜிமின் இல்லை வீடு பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, லவ் யூ மாமா அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. நம்ம லவ்வோடு சேர்ந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நாள் வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம், இனிமேல் நமக்குள்ளே லவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு அவங்க கையை எடுத்து வச்சு அப்படியே பேசிகிட்டு இருந்தவன் அப்படியே உங்களை திருப்பி அவங்க அப்படியே லிப்பில் அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் உங்களே பார்க்க, அப்படியே நீங்களும் சிரிக்க அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. ஜிமினால் அதுக்கு மேலே பொறுக்க முடியல. ஸோ அவரும் வேகமாக, அடியே என்னடி இது இத்தனையை மாட்டியிருக்க, இவ்வளோ நேரம் டைம் இருந்துச்சு, இதை கழட்டியிருக்கலாமே, இது கழட்டுறதுக்குள்ளேயே மணி ஆயிரம் போல இருக்கே அப்படின்ட்டு ஜிமினோ புலம்பிக்கிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டு ரெடி இது பண்ண, ஹூக்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்கீங்க, எம்புட்டடி குத்தி வச்சுருக்க, ஒரு பின்னு கடையே உன் மேலே தான் இருக்குது அப்படின்னு அந்த மனுஷனும் பிடிச்சிருக்கு. மாமா கல்யாண ட்ரெஸ் பிச்சிடாத, அடியே எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லடி, வண்டி படுத்துறீங்க, சும்மா படுத்தோன்னு சுரண்டி விட்டு இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக பிரிச்சு எல்லாத்தையும் எரிஞ்சுட்டு அப்படியே அவங்க மேலே இன்றைக்கி ஒன்று விட்றதா இல்லை அப்படின்ட்டு அவங்க கழுத்தில் அப்படியே கிஸ் வைக்கும் போது யாரோ பேசுகிற சவுண்ட் கேட்குது. உனக்கு எது கேட்டுச்சா அப்படின்னு கேட்குறாரு. என்ன மாமா எதுவும் இல்லையே அப்படிங்கிறீங்க. அப்போ சரி அப்படின்ட்டு மறுபடியும் அப்படியே கழுத்துலேருந்து கீழே இறங்கும் போது அப்பவும் எதோ சவுண்டு கேட்க டபால்னு எழுந்திரிச்சு ஜிமினோ, ஏய் அண்ணங்காரங்க இன்னும் வெளியே போலியோ, கட்டிலுக்கு கீழே ஒன்று இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கீழே குனிஞ்சு பார்க்க, என்ன மாமா வளர்ற, விவசாய கொட்ட குடும்பம்டி, தங்கச்சி குடும்பம் நடத்ததை கூட ஒத்து பார்ப்பானுங்க போல, என்ன அண்ணனுங்க அவனுங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கண்டபடி பேச, நீங்களும் மாமா
ஓவராக பேசாத, அவ்வளோ இங்கேதான் இல்லாதவங்கள என் அண்ணனுங்க. நீ தான் மெச்சுக்கணும். எங்கே எவனையும் காணும், ஆனால் பேசுகிற சத்தம் கேட்குதே. மாமா உனக்கு தான் இதாக இருக்குது, தூக்க கக்கத்தில் உளறிட்டுருக்க. எது நானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் முடிச்சுட்டு, நீ நம்ப மாட்டேன், இரு எங்கேயாவது நிற்பானுங்க, இழுத்துட்டு வந்து உன்ட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மாமா மாமா அப்படின்னு நீங்கள் கூப்பிடக்கூடாது. அவனும் காதிலே வாங்கிக்காமா ரூம் ஃபுல்லாக தேடிக்கான். பெரிய பெரிய ரூம், பெரிய மேன்ஷனில். ஸோ நீங்களும் இந்த மனுஷனுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்ட்டு அப்படியே படுத்துருந்து உங்களுக்கு தூக்கமே வந்தது. நீ வாட்டு தூங்க ஆரம்பிக்கா. இங்கே எங்கடா நிற்கிறீங்க, ஒழுங்காக வெளியே வந்துடுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மனுஷன் செய்கிற வேலையாடாது, இப்படிலாமா பண்ணுவீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஜிம்மி தேட அப்படியே அங்கே யாருமே இல்லை. அப்படியே பேசிகிட்டே அப்படியே பால்கனிக்கு வந்துடுறாரு. வந்தவரும் இங்கே தானே அந்த பேச்சு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு பக்கத்து பால்கனியில் அப்படியே ஆரம் நின்றுட்டுருக்க தெரியுது. யோ மாமா, நீ தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கியா? நீ பேசுறது உள்ள வரையும் கேட்குதியா? உன் தங்கச்சி நீ தான் பேசுகிறேன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறா. இங்கே வாயா, நான் கூப்பிட்டு காட்டுறேன், நான் வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்னு இருக்க. அப்போ அப்படியே ஆரம்போ திரும்பி அவனை ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு திரும்பி அங்கே பேசுகிறேன். அப்படி யாருக்கிட்ட இந்த ஆள் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் பேசுகிறதோ ஏதோ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு கொஞ்சி ஒன்று பார்த்து எவ்வளோ நாள் அப்படின்னு கிஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. எதை யோ இன்னும் அங்கே கிஸ்ஸிங் சீன்லாம் ஓட்டிகிட்ருக்க, எவ்வளோ முன்னாடி கட்ட பிரம்மச்சாரி நான் அப்படி இப்படின்னு ஊர் பூரா பொய் சொல்லிட்டாலே நீ, எவ்வளையோ வச்சுருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கோ ஐயோ இங்கேருந்து எகிரி வேற குதிக்க முடியலையே. யோ நான் கூப்பிட்றது கேட்குதா இல்லையா? ஐயோ இந்த அநியாயத்தை யாராவது கேளுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. நீங்களோ மாமா அப்படின்னு உள்ளேருந்து கத்த ஏய் அப்படின்ட்டு உள்ளே வராரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு திரும்பி படுக்க. அடியே இப்போ தூங்கதான் முக்கியம், எந்திரிடி போமாம்மா, நீ தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்ட, எனக்கு தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் திரும்பி படுக்க. அடியே அங்கே உங்கள் அண்ணன் ரொமான்ஸ் பண்ணுறான், வந்து பாருடி. எதே எங்கள் அண்ணனா? எந்த அண்ணன்? எங்கள் அண்ணன் யார் கூட ரொமான்ஸ்? ஆமாடி, உங்கள் அண்ணன்டே ரொம்ப உத்தமாக இருக்கானே அவன் தான். ஆரம்பண்ணாவா? அந்த நொன்னன் தான். சீக்கிரமா நீ பிடிச்சி கையை பிடிச்சி ஏங்க அப்படி படுத்துறீங்க அப்படின்னு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டு நீங்கள் வெளியே வந்து பார்க்கா அங்கே ஆரமே இல்லை. எங்கே இருக்காரு எங்கள் அண்ணன்? அங்கே பாரு, அங்கே தான் எங்கடி போனாங்க. ரூம்குள்ளே போய் பாண்டி வா நான் இன்னைக்கு நிரூபிக்க விட மாட்டேன். யோ போய் லூஸ் அப்படிங்கிறீங்க. எது யாவா பின்ன லூஸ் மாதிரி அர்த்தத்தில் புலம்பிகிட்டு இருக்கீங்க. என் அண்ணா கிட்டே பேசணுமாம்மா, அதுவும் அவர் ரூமில் போய் உளறிட்டு இருக்காதிங்க. நான் நிரூபிக்காம விட மாட்டேன், வாடின்னு எழுத்துட்டு வரேன். ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. போனால் பக்கத்து ரூமை தட்டுறாரு. அந்த ரூமில் யாருமே இல்லை. ஸோ போய் உள்ளே பூந்து இந்த மனுஷனை உள்ளே தேடிட்டு எங்கே யாரையுமே காணோம் அப்படின்னு. அதைத்தானே நானும் சொன்னேன் அப்படிங்கிறீங்க. இல்லடி ஒன்னொன்று இங்கே இருந்தாண்டி, அதுக்குள்ளே ஓடி எஸ்கேப் போயிட்டான் போல், ஃப்ராடு பைய விட மாட்டேன்டா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிற எல்லாருமே போய் எழுப்பிட்டு இருக்க. நீங்களும் இந்த மனுஷனுக்கு ஒரு வேலை இல்லை அடிட்டு போய் நீங்கள் படுத்துறீங்க. எங்களை ரூம்குள்ளே வராத வெளியே போன்னு விரட்டிட்டு அங்கே ஃபஸ்ட் நைட் ரூமில் என் தங்கச்சி தனியாக இருப்பா, இங்கே என்னடா பண்ணுற? உன் வல்ல தெரிஞ்சுக்க தான் வந்தேன். நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் நின்று பேசியிருந்தேன், யாரை பார்த்துட்டேங்கிற அப்படின்ட்டு ஆரம்போ ஜிம்மியும் அப்படியே மறைக்கா. அது மாமா நீங்கள் அங்கே நின்று யாருக்கிட்டே பேசியிருந்தீங்க, அதுவும் ஒரு பொண்ணு மாதிரி தெரிஞ்சு நான் பார்த்தேங்கிறான். லூஸாடா நீ, இவ்வளோ நேரம் நான் இங்கே தான் இருந்தேன், என் தம்பிங்க கிட்டே கேளு, ஏன்னா எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அண்ணன் இவ்வளோ நேரமாக இங்கே தான் இருக்கான், நீ எதையும் பார்த்துட்டு உளறியா என்ன, கனவு கண்டியாடா அப்படின்னு ஜேகே கேட்குறான். இந்த நேரத்துக்கு தூங்கிட்டியோ? அட மாப்பிள்ள, எங்களெல்லாம் வெளியே போய் வரட்டிட்டு ஏதாவது வேலை பார்ப்பான்னு பார்த்தா கடைசியில் தூங்கி வச்சுருக்க. போடா, என் தங்கச்சி தனியாக இருக்க விரட்டி விட. இல்லையே நான் பார்த்தேனே அப்படின்னு அப்படியே ஜிமின் யோசனையோடு உள்ளே வந்தா. நீங்கள் நல்லா தூங்கியிருக்க. ஐயோ இவன் வேறு தூங்குறாளின்னு வந்து இரமா அப்படின்னு நம்ம ஈஸியாக எழுப்ப. தூங்கங்கிட்டு அப்படின்னு ஒரு உதவி விட்டுட்டு நீங்கள் குப்பரை அடித்து படுத்து தூங்க. நாசமாக போச்சு ஃபர்ஸ்ட் நைட்னு அப்படியே ஜிம்மினோ எனக்கு கட்டாந்தரதான்னு அப்படியே குப்பரை அடித்து படுத்துடுறாரு அந்த மனுஷன். ஸோ அவர் படுத்த கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சும் போயிடுது. காலையிலே காய்ச்சி மூச்சுன்னு ஏதோ சவுண்டு கேட்டுட்டுருக்க. ஜிம்மினோ ஏன்டா அவன் காலங்காத்தாலே கத்துறது, சரி இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல அப்படின்னு புலம்பிகிட்டே கண்ணை கசக்கிட்டே எழுந்திரிக்கா. என்ன சத்தம் கேட்டாலும் நீங்கள் பாட்டுக்க இடியே விழுந்தாலும் நான் தூங்குவேன்னு அப்படி தூங்கிட்டு இருக்க. நல்லா மனுஷடி, என்ன குடும்பம் இப்படி நீங்கள்? எங்கள் அண்ணங்காரங்க காட்டு கத்திக்கிட்டு கிடக்கான், நீ என்னடானா நமக்கே நானே தூங்குற, நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த ஆரம்பம் ஒரு பொண்ணை பிடிச்சி, யார் நீ, இப்போ எதுக்கு வந்த, எங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும், உன்னை யார் வேலைக்கு சேர்த்தது அப்படிங்கிற கிராஸ் கொஷின்லாம் காலங்கத்தை கேட்டிருக்கா. பிகாஸ் அவன் எந்திரிச்சு வெளியே வரும்போது அந்த பொண்ணு குறுக்க போயிடுச்சான். அதுக்கு தான் இந்த பஞ்சாயத்து. அட பாவி, இங்கே இந்த கத்திக்கிட்டு இருக்கான், அங்கே ஒருத்தன் யாருக்கு சமையல் செஞ்சிட்ருக்கானே தெரில, ஜின்னு தான் காலங்காத்தாலே எடுத்து சமைச்சிரு. மாமா அப்படின்ட்டு வா மாப்பிள்ள சாப்பிட்றியா? இப்போ தான் மாமா எழுந்தேன், உன் தம்பி கத்தலை, அந்த ஆள் நின்று அங்கே இந்த இழிச்சிட்ருக்காரு, நீ பாடுக்க இங்கே தோசையை சுட்டு அடிக்கிட்டியே, யாருக்கு இத்தனையும் பண்ணிகிட்ருக்க? பின்ன நமக்கு தான் எந்திரிச்சோன்னே பசிக்கும்ல, அதையும் பாப்புக்கெல்லாம் பசிக்கும். நல்லது, சரி
நீயும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா சாப்பிட்லாம். யோ அந்த ஆள் கத்திகிட்டே கிடக்குறான், கேட்க மாட்டியா? அந்த பொண்ணு ஏதோ குறுக்க போயிச்சான், அது கத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கத்திட்டு அவனே அடங்கிடுவான். அது சரி. ஆமாம், வீட்டில் என்ன நம்ம 3 பேர் தான் இருக்கோம், மற்றவங்கலாம் இருக்காங்களா இல்லையா? எல்லாம் இருக்காங்களே, தம்பிங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பானுங்க. யோ குடும்பமாயா நீங்களாம்? ஏய் நீ இந்த குடும்பம் தான்டா. உங்கள் கூட நல்ல வேலை பிறக்கலை. எப்பட்றா அந்த ஆள் அந்த கற்றுறான், எனக்கெல்லாம் தூங்கவே முடியல. உங்கள் தங்கச்சி தம்பியெல்லாம் எப்பட்றா தூங்குறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஜிமினோ, நல்ல குடும்பம், இங்கே வந்து நான் சிக்கியிருக்கேன் நின்று புலம்பிக்கிட்டேன். அந்த மனுஷன் அப்படியே வந்தவர் திடீர்னு யோசனையோட ஆரம்பிக்கிட்டு வந்து, மாமா பொய் சொல்லாத, நைட்டு நீ தானே இந்த பொண்ணுக்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, ஏய் சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப போவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ யோசனையிலே உள்ளே வராரு. நீங்களோ எழுந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவளோட ஜிமின் இல்லைங்கிற தைரியத்தில் வெளியே வர. ஜிமினுக்கோ உள்ளே வந்தது அந்த தரிசனம். ஐயோ அப்படின்ட்டு, நடி மார்னிங்கே ஒரு மாதிரி இருக்க அப்படின்ட்டு அப்படியே வந்தவங்களை பின்னாலேருந்து ஹக் பண்ண, ஆச் அப்படின்னு திரும்பி, மாமா அப்படிங்கிறீங்க. மாமாவே தான், என்னாடி இது பண்ணாட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அப்படியே அவங்க கழுத்துலேருந்து வழியிற அந்த நீரை அப்படியே வந்துட்டு லிப்ஸால் அப்படியே வந்துட்டு வைப் பண்ணுறாரு. உங்களுக்கும் மாமா அப்படின்ட்டு நீங்கள் காலையிலேயே ஒரு மாதிரி ஆகி அவர் தலையை அப்படியே உங்கள் நெஞ்சோட எழுத பிடிச்சிக்க அந்த மனுஷன் அப்படியே குட்டி குட்டியாக உங்கள் கழுத்துலேருந்து அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. அப்படியே நீங்கள் அவரை ஹக் பண்ணிக்க அந்த மனுஷனும், ஃபஸ்ட்டு நைட்டு தான் நடக்கலை, ஃபஸ்ட்டு பகல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க லிப்ஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. நாசமாக போச்சு, வந்துட்டானுங்கடி உன் பாசமலர் அப்படின்ட்டு, ஏன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வைக்கிறீங்க. போமாம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு கடைக்கடைன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோட சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ, ஏன் ஃபஸ்ட் நைட்டில் நாசமாக்கணுன்னே வருவானுங்க போல் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போய் அவரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர. அதுக்குள்ளே நீங்கள் கீழே வந்துட்டீங்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்க சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமினும் வரான், அப்படியே கலந்துக்கிறான். அங்கே ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்துனா அதான் காலையை திட்டு வாங்கி ஆரம்பிக்கிட்டா. அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை பார்த்துட்டு ஜினோ, நெல்லு அப்படின்ட்டு, ஆமா இந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்தது யார் அப்படின்னு கேட்க, அப்போ எல்லோரும் திருத்திரு முடிக்க ஆரம்பம். அப்போ நீ சேர்க்கலையா அப்படின்னு கேட்க, இல்லைடா அப்படிங்கிறான். அப்போ சுகா ஜேஹோப் கூட நாங்கள் இல்லையே அப்படிங்க. இங்கே தேங்கு ஜேக்கு ஒரு அட்டன் டைத்துறேன் நாங்கள் தான் அப்படிங்கிறானுங்க கோரஸா. அப்படியே அவனுங்க 2 பேர்த்தையும் மற்றவங்கள பார்க்க அவனுங்களுமே ஒருத்தர் பார்த்துக்கிறானுங்க. ஒருத்தர் அப்படியே கீழே கொடுத்து, டே இங்கே இப்படி சான்ஸை விட்டோம் அவ்வளோதான், ஒரு கன்னி பொண்ணை கூட கண்ணில் காட்ட மாட்டான் நம்ம அண்ணங்காரன், அவன் சாமியாரக்க பார்த்ததுன்னு நம்மளையும் சேர்த்து அவன் கூட சிசியர் ஆக்கிடுவான் அப்படின்ட்டு, அது நாங்கள் தான் அந்த பொண்ணு பாவம் வேலை கிடைச்சு அதுதான் அப்படிங்க. சாரா திருன்னு, எது நான் இவனுங்க கிட்டே வேலை கேட்டேனா அப்படின்ட்டு அவ்வளோ அப்படியே முழிச்சிட்ருக்க. அப்போ அப்படியா, ஏண்டா வேலைக்கு வச்சு தான் வச்ச, ஏன் பசங்களே கிடைக்கல, அவனுக்கு பொண்ணு தான் கிடச்சிதா, ஏன் இங்கே என்ன பேச்சுலர்ஸாக கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சபா கடுப்பாக்க. அப்போ ஆரம்பம் முறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும், சரி விடுங்க, சரி போமா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டேன். படா அடின்னு இருக்கு. ஜேகேவோ, நான் நீயும் அந்த பொண்ணு அப்படிங்க, நான் நீயுமாவா, அப்போ நீயுமா அப்படின்னு தயாங்க கேட்குறான். ஆமாம் எனக்கு தான் 2 பேர் சண்டை பண்ணிட்டு சாராவை கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக 2 பேர் அலையிறானுங்க. அப்போ அப்படியே வந்து ஜிமினோ, இவனுங்க என்ன இங்கே பண்ணுறானுங்க அப்படின்னு வெளியே வர. அப்படியே தாயாங்க வந்துட்டு தலையில் அந்த இதெல்லாம் கட்டிட்டு தோட்டக்காரன் பண்ணியிருக்க. தோட்டக்காரனா, இவ்வளோ நேரம் இங்கே ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு, யாரையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் பின்னாலேருந்து கை வைக்க. திரும்பினா தாங்கு அவனும் அப்படியே கத்திரிக்கலோட, நான் மச்சான் அப்படின்னு திரும்ப, மச்சான் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு. அதுவா பாவம் சாராப்பில் எல்லா வேலையும் தனியாக பார்க்குறா, அதுதான் அதுக்கு நீ தோட்டக்காரனை மாறிட்டியா அப்படின்னு ஜிமின் கேட்க, ஓ மச்சான் அப்படிங்க. என்ன நீங்கள் தோட்டக்காரன், உன் தம்பி என்ன அங்கே வாட்ச்மேனா அப்படின்னு கேட்க, ஏன் தம்பியா அப்படின்னு நெட்டி பார்க்க. அங்கே சாரா கூட கேட்டுக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டு வழிஞ்சிட்டு இருக்கான். அது சரி, என்னடா இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னு ஜிமின் கேட்க, பின்ன உன் வயசு தான் எனக்கும், கல்யாணம் ஆச்சா பாரு, உனக்கெல்லாம் ஆயிடுச்சு, ஏன் என்னை விட என் தங்கச்சி சின்னவ, அவளுக்கு ஆயிடுச்சு, எங்களுக்கு எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் போல. மச்சான் போகிற போக்க பார்த்தா நீங்கள் கிழவன ஆகிற வரைக்கும் டே சாபங்கியமாக விட்டுறாதடா, உனக்கு ஜாலி, கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த நான் 10 மாதத்தில் குவா எங்கடா வர விட்றீங்க, எங்கே வர விட்றீங்க அப்படின்னு செம கடுப்பாகி அப்படியே வந்துட்டு அப்படியே காண்டில் தேங்கோட சட்டையை பிடிக்க, ஏன் மச்சான் இவ்வளோ டென்ஷன், கல்யாணம் மட்டும்தான்டா ஆயிருக்கு, மற்ற எங்கடா பண்ண விட்றீங்க, உயிரை எடுக்கிறீங்களே அதான் ஒவ்வொருத்தலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு எடுத்து விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போய் சாரா கிட்ட, ஏமா எனக்கு வேலை இல்லை, இவங்கிட்ட இந்த கடலை போட்டுருக்குன்னு விரட்டி விட. ஏன் அவனுக்கு இதை பொறாமல், பின்ன நீங்களும் நைட்டு இதானடா பண்ணீங்க, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு,
போங்கடா அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போக இவன் ஒரு பராம பிடிச்சவன் இல்லை நீ நைட்டு ரூமுக்கு போ நான் வந்து கதவை தட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இவனுங்க 2 பேரும். ஸோ இப்படியே அந்த டே ஒரு வழியாக ஸ்கிப் ஆக ஜிமினும் அவங்க பின்னாடி தான் சுற்றிறாரு. ஏதோ பண்ண அவரும் ட்ரை பண்ண எங்கேயாவது ஒரு அண்ணன் வந்து பாப்பா அப்படின்னு வந்துட்டான்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கடுப்பாயிட்டு இதுக்கு எதுக்குடா கல்யாணம் பண்ணி வச்சிங்க நீங்களே கூட வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் அலையிறாரு. ஸோ இப்படியா நைட் ஆகுது. நைட்டும் இன்றைக்கி விடுறதா இல்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நைட் நடக்கலாட்டி நடி செகண்ட் நைட்டு கொண்டாடியே தீர்வேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜிமினோ அப்படியே கையில் பூவெல்லாம் அப்படியே சுற்றிட்டு அவங்கள நோக்கி வரா. நீங்களும் வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுக்க ஓய் மாமா இங்கே எப்படி உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க நீ நடி அந்த பக்கம் திரும்பி நிற்கிற எங்கே உங்கள் ஒரு முகத்தை இருமுகமாக திருப்புங்க இந்த பக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டே ஜிமினோ வந்துட்டு பேபி அப்படின்னு சொல்லி திருப்ப அப்படியே ஒரு கருன்னு வெள்ளை ட்ரெஸ்ஸில் ஒரு பேய். அதை பார்த்து அவ்வளோதான் ஜிமின்னு பேய் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுன்னு மனுஷன் அலறி அடித்து வெளியே ஓடி வர அப்படியே அந்த பேயை அவரை துரத்திட்டு வருது. ஐயோ பேய் டே எங்கடா இருக்கீங்க எல்லாரும் டே பேய் பங்களான்னு சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வராரு. இங்கே அவங்க பிரதர்ஸ்லாம் ஒரு சவுண்டு கேட்டு வெளியே ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கதவு கையை பிடிக்கா அந்த மனுஷன் கதவு வரைக்கும் போயிட்டார். வாச கதவு வரைக்கும் ஐயோ டே ஓடுகடோ பேய்டா அப்படின்னு கத்துறாரு. எங்கடா பேய் அப்படின்னு ஜின்னோ அப்படியே வந்து கடுப்பாக அங்கடா என் ரூமில் இருந்துச்சு உன் தங்கச்சி மாதிரியே நின்றுச்சு தங்கச்சின்னு நினச்சிக்கிட்ட போனால் பேய்டா அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வாங்க ஓடிடலாம் அப்படின்னு கதவு திறக்க ட்ரை பண்ணா கதவை திறக்க முடியல. ஐயோ என்னடா கதவு வர மாட்டேங்குது கதவு லாக் ஆகிருக்குங்க அப்படின்ட்டு நீங்களும் அதை காட்ட ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல வா இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைப்பிடிச்சிருக்கா. என்ன உளறீங்க பேய் இல்லை பிசாசும் இல்லை எதை பார்த்து பயந்தீங்க அங்கே ஏதாவது என் ட்ரெஸ்ஸும் ஆடிட்டு இருந்திருக்கும் காற்றுல பார்த்து பயந்து இப்படியே போட்டான்னு வச்சுக்கோ இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நான் குட்டி பிள்ளையா நான் அதெல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு மாஃபியான்னு சொல்லிட்டு பேய்க்கு பயப்படுங்க. ஏம்மா மாஃபியா வந்தாலும் மனுஷம்மா பேயை பார்த்தா பயப்பட மாட்டாங்க அதுவும் கருணை கொடூரமாக இருந்துச்சுடி. எது அப்போ கருணை கொடூரமாக இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்களான்னு நீங்கள் ஜிமினை போட்டு மொத்தம் ஆடியே ஒரு திரும்பி நின்றுட்டு இருக்கும்போது நீ நினச்சேன்டி அப்புறம் திரும்பினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஐயோ மேக்கப் இல்லாத உன் மூஞ்ச எது அப்படின்னு சொல்லி நீங்கள் மாதிரிக்கா ஐயோ ஒளிரிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மச்சா காப்பாற்று என் தங்கச்சியை சொல்லிட்டு என் பின்னாடி ஒளிரியான்னு பிடிச்சி சுகா இழுத்து விட நீங்கள் போட்டு முத்துறீங்க மொத்த குடும்பமாக சேர்த்து கும்புற ஜிமினோ அழே எவ்வளோ நாள் அடிக்கடா ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளியே போய் அடிக்கடா இங்கே பேய் இருக்குடா வாங்கடா போயிடலான்னு கூப்பிட பேய் இல்லை பேசலாம் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமே ரூம்குள்ளே வந்து பார்க்க அங்கே ஒன்றுமே இல்லை ஜிமினோ எதுவுமே இல்லைல்ல உண்மையா இல்லைல்ல அப்படின்னு உங்கள் கிட்டக்க ஆடா வந்து பாரு மாமா ஒன்றுமே இல்லை சும்மா கலாய்ச்சிட்ருக்கியா அப்படின்னு உள்ளே இழுத்து விட நான் வரப்படவா அப்படின்னு கத்திட்டு உள்ளே வந்துரு. என்ன ஓனத்தை காணோம் இங்கே தாண்டி நின்றுச்சு தலையை விரிச்சு போட்டு கருன்னு அப்படி நாக்கெல்லாம் நீட்டிட்டு பயமாக இருந்துச்சுடி அப்படிங்கிறாரு. ஒன்றுமே இல்லை சும்மா உங்கள் ஃபோட்டோவே பார்த்துருப்பீங்க நைட்டில் என்ன கலாய்க்கிறியா ஒன்றா நான் கலாய்ச்சேன்னு பின்ன சரி அப்புறம் சரி மச்சான் பயப்படுற அப்படியே படு அப்படின்ட்டு அப்படியே தாங்க படுக்க நீ எங்கடா இங்கே படுக்கிற சரி மச்சான் நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே இந்த பக்கம் அப்போ சுகாவோ சரி நான் சோஃபாவில் அப்படின்னு அப்படியே ஜேவோப்போ இந்த பக்கம் சரி நான் உட்காந்துக்கிட்டு தூங்குறேன் அப்படின்னு இந்த பக்கம் வந்து உட்காரேன் ஆளாளுக்கு உங்களை சுற்றி உட்காந்துட்டு இப்போ தூங்கு மச்சான் இனிமேல் எங்கடா தூங்குறது டேய் என்னடா பண்ணுறீங்க ஏதோ அப்போ பயந்துட்டேன் அதுக்குன்னு இங்கேயே செட்டில் ஆயிடுவீங்களா போங்கடா அப்பா அவங்க ரூமுக்கு ஃபஸ்ட்டு நைட்டு தான் நடக்கலை செகண்ட் நைட்டாவது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு புலம்ப அவங்கெல்லாம் நீ தானே பயந்த அப்புறம் என்ன படு அப்படின்ட்டு ஜேகேவோ படுறா அப்படின்னு பிடிச்சி ஜிமினோ இழுக்க ஜிமின் சரி அவங்க கூட படுக்க நான் வந்தேன் வெளில போகடா அப்படின்னு சொல்லி கத்துறான். இவனுக்கு என்னடாச்சு பைத்தியம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு மொத்த குடும்பமோ சரி பாப்பா நீ வரியா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு மறுபடியும் ஆரம்பிக்க ஐயோ பெரிய மனுஷன் பார்க்குற வாயில் ஏதாவது வந்துடப்போது ஒழுங்காக ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு ஏதோ கொஞ்சம் பயந்தா உடனே ஓவர் இது பண்ணுவானுங்க அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பக்கம் திரும்ப அப்படியே நீங்கள் முறைச்சி பார்த்துருக்க இப்போ எதுக்குடி நீ முறைக்கிற பின்ன என் குடும்பத்தை திட்டிக்கிட்டே இருக்கீங்க நம்ம குடும்பம்டி என் மாமா மச்சனுங்க நான் திட்டக்கூடாதா அதுக்குன்னு ஓவராக போகிறீங்க மாமா ரெடி பண்ணாட்டி எல்லாம் மேலே உள்ள ஆசையில் தான் அப்படி முடிஞ்சது ஐயோ கொஞ்சம் அப்படி திருப்பாதடி அப்படின்னு அப்படியே கன்னத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே நீங்களோ அவரை அவ்வளோவா மாமா அப்படின்னு கேட்குறீங்க பின்ன இல்லாமலாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பூ மாதிரி தூக்க மாமா அப்படின்னு அவர் கழுத்தை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. இன்றைக்கி மாமாவோட கோஆப்ரேட் பண்ணுவியா பேபி அப்படின்னு அப்படியே வந்து கட்டில் போட நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அப்போ சரிடி அப்படின்னு அப்படியே அந்த மனுஷனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணும்போது டம்னு ஏதோ சவுண்டு கேட்குது. உன் ஜெனா எனக்கு வேறு வேலை இல்லடி ஜிம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லையா இந்த நேரத்துலையா அப்படின்ட்டு அவன் ஜேகே நினச்சி ஜிம்மின்னு கேட்க என் அண்ணன் மாதிரிலாம் தெரில அது எதுமோ சத்தம் அப்படின்னு இருக்க. பட்
சத்தம் இருக்க அதிகமாகுது. அது ஏதோ மண்டையில் டம்மு டம்முன்னு விழுகிற மாதிரி இருக்குது. ஜிமினால் முடியல. சை, ஏன்டா அவன், ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு அந்த மனுஷன் கத்திக்கிட்டே வெளியில் வரா. கிச்சனில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. அது சரி, என்னடா எல்லாம் பைத்தியமாயிட்டீங்களா இங்கே வந்து? ஒருத்தர் என்னன்னா இப்போ ஜிம் பண்ணிகிட்ருக்கான், இன்னொருத்தர் இந்த நேரத்தில் சமைச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தா. அங்கே ஏதோ தனியாக உப்பு பாட்டுக்க போயிட்டுருக்கு. என்னடா அது, சால்ட்டு தனியாக போய் என்னத்தை சமைச்சிட்ருக்கு? அடியாத்தே, பேய் சமைக்குது இந்த வீட்டில் அப்படின்னு மறுபடியும் கிச்சன்லேருந்து ஜிம்மின்னு கத்துன்னு கத்த மொத்த குடும்பமும் அசம்பிள் ஆயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு வேலையா இல்லையா அப்படின்னு கேட்டால், எனக்கு இருக்கா இல்லையோ அங்கே பாருங்கள் இந்த வேலையை அப்படின்னு காட்டுறாரு. இப்போ தான் பார்த்தா அங்கே அவர் சொன்ன மாதிரியே சமையல் வேலை நடந்துட்டுருக்கு. அதுவும் உப்பில் வந்துட்டு தானாக இது பண்ணி தனியாக போயிட்டுருக்கு. அப்போது பாஸ் கொஞ்சம் தள்ளி நின்றீங்கன்னா நாங்களும் போய் எங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சவுண்டு கேட்க தாங்க. அவன் எங்களை மாரி இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவங்க ஒரு கொடூரமான பேய் கிராஸ் பண்ணி ஏ ஆமாடோ பேய் அப்படின்னு தாங்க ஒரு பக்கம் கத்த, ஜேகேவோ ஒரு பக்கம் டே என் தம்புள் செவண்டா தூக்கிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு மேலே கேட்குற சத்தத்துக்கு ஓடினவன் அங்கே ஒரு பேய் ஜிம் பண்ணிகிட்டு இருக்கு. அதை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஜேகேவோ கீழே ஓடி வர, என்னாச்சுடா அப்படின்னு ஆரம்ப கேட்க, ஐயோ டே பேய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அங்கங்கே அப்படியே பேயா எல்லோரும் முன்னாடி வர. இப்போ தான் எல்லோரும் நம்புறீங்க ஜிம்மின்னு சொன்னதை. நான் சொன்னேன் கேட்டிங்களா, பாருங்கடா இப்படி அநியாயமாக வந்து பேய்ட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜின்னோ டே அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ, இந்த பேய்ங்களாம் நான் ஒரு கை பார்த்துட்றேன் எதே யாரடி இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே உங்களை பார்க்க, நீங்களும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ சுகாவோ, இன்றைக்கி இந்த பேய்களை கதையை முடிக்க விட மாட்டேன், அதுங்களே கதை முடிஞ்சு தானே பேயாக இருக்குது, லூஸாக இருப்பான அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோ இந்த நேரத்தில் காமெடி பண்ண. நீங்களும் மறைச்சிட்டு அண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அப்படியே வந்து சுகாவோ கன் எடுத்து டப்புன்னு இருக்கிற பேயெல்லாம் சுட. பேயை சுட்டா என்ன ஆகும், அதுங்களோ அப்படின்னு கலாய்ச்சி சிரிக்குதுங்க. பேயே காய் துப்புது, உங்கள் அண்ணனை பேசாமல் பின்னாடி போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோ, அடே அது பேய்டா பைத்தியக்காரன் அப்படின்னு ஜெயோ பிடிச்சி சுகாவில்க்க. என்னடா அது, ஷூட் பண்ணாலும் எதுவுமே ஆக மாட்டேங்குது, செத்த அப்புறம் மறுபடியும் சாவான் வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே திட்டுறான். அப்படியே அறிவு கட்டான்னா சும்மா இருந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் பேச சுகாவை திட்ட. சுகாவோ என்னடா ஆளாளுக்கு திட்டுறீங்க, இந்த பேய்ங்களெல்லாம் பெரியதா எல்லாத்தையும் முடிச்சு விட்றலாம் அப்படின்னு ஜெயப்போ, எனக்கு ஒரு ஐடியா, என்ன பண்ண போகிற இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் இதோ பார் அப்படின்ட்டு ஒரு பெரிய விபூதி பாக்கெட்டு குங்குமம் அப்படியே வந்துட்டு சிலுவை அது இதுன்னு எடுக்கிறாரு. நடா ஒரு பெரிய கடையை உள்ளே வச்சுருக்கான் அப்படிங்க. பேயெல்லாம் ஓ என்ன நீ கோஸ்ட் ஹண்டரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேய் கேட்குது. சே பேய்க்கு பயந்த மனுஷன் கூட இதெல்லாம் வச்சுருப்பான் அப்படின்ட்டு அந்த குங்குமத்தை எடுத்து ஃபுல்லாக அப்படியே வட்டம் போட்டு இதை தாண்டி எங்களை தொடு பார்க்கலாம் அப்படிங்க. இன்னொரு பேயோ சால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து அப்படின்னு ஊத அதெல்லாம் பறந்து போகுது. நாசமாக போச்சு அப்படின்னு ஜிமினோ, ஓ ஐடியாவும் சாப்பா அப்படிங்க. படத்துலலாம் பார்த்தனடா இதெல்லாம் போட்டால் வராதுடா, விளங்கிரும் அப்படின்ட்டு இப்போ பேய்ட்டெல்லாம் அடி வாங்க ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பேய்ங்களாம் அப்படியே சுற்றி ரவுண்டு கட்டி கிக்கி பெக்கன்னு சிரிக்க எல்லாத்துக்கும் மரண பீதி ஆகுது. அதுங்க ஒரு மாதிரி இருக்குதுங்களா, அதை பார்க்கும் போதே திணறீங்க. ஸோ எல்லாரும் அலறி துடிச்சிட்டு கத்திட்டு இருக்க. ஆரம்பம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இது எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா ஒரு வயசான மனுஷன் குச்சி ஓடிட்டு, அதுவும் பேய் தான். அப்படியே உள்ளே வர, இந்த மனுஷன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஜின்னோ உத்து பார்க்க, தாத்தா அப்படிங்கிறான். எது தாத்தாவா அப்படின்னு ஜிமின் முழிக்க, எஸ் நான் பார்த்துருக்கேன், இவர் தான் நம்மளோட தாத்தா, 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா. ஆமாம், உங்களை நாங்கள் பயமுடுத்த நினைக்கல, உங்ககிட்ட நாங்கள் பேசணுன்னு தான் வந்தோம், நீங்கள் தான் எங்களை பார்த்து பயந்துட்டீங்க. எது பேச வந்தீங்களா, நைட் நேரத்தில் சமைக்கிறது ஜிம் பண்ணுறதுலாம் வேலையா அப்படின்னு பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கத்திட்டு இருக்கானுங்க. சரி நம்ம உட்காந்து பேசலாமா அப்படின்னு தாத்தா போய் உட்கார. இப்போ அப்படியே மொத்த பேயும் எல்லாம் அமைதியாகிடுது. ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க உருவத்துக்கு வர அப்படியே செம்மையாக இருக்க. அப்போ சாரா மட்டும் அங்கே தனியாக தெரியுதா. அப்போ ஜிகேவோ நீயும் பேயாடி அப்படின்ட்டு அப்படியே சாரா பக்கம் பார்க்க அப்படிங்கிறா. அவள் கையை பிடிக்க ட்ரை பண்ணா, ஆனால் பிடிக்க முடியுது. ஸோ அவங்க 2 பேரும் கை கோத்துக்கா. இங்கே கைராவை பார்த்து தாங்கோ நீ பேயா அப்படின்னு கேட்க அப்படிங்கிறா. சாராவும் கைராவும் ட்வின்ஸு. ஆனால் கைரா செத்துட்டா, சாரா மட்டும் உயிரோடு இருந்திருப்பா. அந்த வீட்லேயே இத்தனை வருஷமாக இருந்திருப்பா, யார் கண்ணையும் படாமல். அதனால தான் இருந்திருப்பா. அவள் வந்துட்டு யாராவது வந்தால் அவங்கக்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்ல நினச்சிருப்பா. ஆனால் அங்கே பெரிய இதாக வந்துட்டு நீங்களே அதுக்கு தான் அத்தை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த வீட்டை வாங்கணுன்னு. ஆக்சுவலி என்னென்னா இதுதான் உங்களோட பரம்பரை வீடு. பெரிய மாஃபியாவோ ஆகிறதுக்கு முன்னாடி பரம்பரை வீட்டில் நல்லபடியாக ராஜா மாதிரி வாழ்ந்தவங்க தான். ஸோ இந்த ஒரு பெரிய மாஃபியா கும்பல் வந்து இந்த வீட்டை பறிக்கணுங்கிறதுக்காக மொத்த குடும்பத்தையும் கொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போ அத்தை வந்துட்டு ஜிமின், சாரா, அப்புறம் உங்களை
அங்கிள் அவங்க அண்ணனுங்கன்னு எல்லாரும் பசங்களை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். பெரியவங்க எல்லோரும் இறந்து போயிருப்பாங்க. அத்தை மட்டும்தான் தப்பிச்சு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க பொண்ணு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரும்போது கவனிச்சிருக்க மாட்டாங்க. கைராவையும் வீட்டில் விட்டு வந்தோன்னா கைரா மட்டும் அவங்களோட சேர்ந்து இறந்து போயிருப்பா. மற்ற எல்லாத்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. வந்ததுலேருந்து அவங்க மனசுக்குள்ளே அவனுங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ அதுக்கு சரியான டைம் வரும்போது சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அத்தையும் இப்போ பேயாயி அங்கே அப்படியே வராங்க. ஜிமினோ மா அப்படின்னு பார்க்குறான். கண்ணா அப்படின்ட்டு வர, என்னம்மா இந்த பேய்ங்க கூட எங்களை கோத்து விட்ட? ஏய், இவங்கெல்லாம் நம்ம முன்னோர்கள், அது என் அப்பா, என்னடா இப்படி சொல்கிற? இவர் மாமா, இவங்களெல்லாம் உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் காமிச்சிருக்கல ஃபோட்டோவில் அப்படின்ட்டு இப்போ தான் இங்கே எல்லோரும் இருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மாவும் இருக்காங்க. ஸோ எல்லோரும் பேயாக இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து அழுக. அவங்களும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ கடைசியாக முடிச்சிங்களே, அவனுங்க தான் எங்களை கொன்னுட்டு இந்த இடத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே பொக்கிஷம் இருக்குது, அதை தான் அவனுங்க இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்தானுங்க. அதை எடுத்துடக்கூடாது தான் நாங்களும் பேயாக இருந்தானுங்களே நாங்கள் துரத்திக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, சாரா இங்கே எங்களோடையே இருந்துட்டா. அவளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்ககிட்ட இருந்துச்சு. சாராவை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். யாரும் அவளை எதுவும் பண்ணிடக்கூடாது தான் இந்த வீட்டுக்குள்ளே யாரும் வர முடியாமல் பண்ணோம். இருந்தாலும் அவனுங்க எங்களுக்கு நாங்கள் இருக்க தெரிஞ்சு மந்திரக்கட்டு போட்டானுங்க. ரத்த சொந்தம் யாராவது இங்கே வந்தால் தான் எங்களால் வெளியே வர முடியும். அதுக்கு தான் அத்தை கரெக்டாக அவங்கள இங்கே வர வச்சா. அவள் மனசுக்குள்ளே நாங்கள் கன்வே பண்ணலாட்டியும் இங்கே வரணுங்கிற எண்ணம் இருந்தனால நீங்கள் வந்ததும் எங்களுக்கு இப்போது கட்டு ரிலீஃப் ஆயிடுச்சு. நீங்களே போய் எல்லாத்தையும் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க அதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது. அவனுங்கெல்லாம் சேஃபாக இருக்கானுங்க. அவனுங்களை இங்கே கொண்டு வரணும். இந்த எல்லைக்குள்ளே கொண்டு வந்தால் தான் எங்களால் போட முடியும். என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் எல்லாத்தையும் போட்டோண்டிங்க. அவனுங்களை ஏவி விட்டவங்கள தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. இன்னும் எங்களை கொண்டவனுங்க உயிரோடு தான் இருக்கான். அவனுங்க இங்கே வரணும். அவனுங்களை எங்கள் கையால் துடிக்க கொல்லணும். அவங்க வம்சாவளியை அழிக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்ல மொத்த கோஷ்டும் எல்லாருமே ஆமாங்கிறாங்க. ஸோ ஜின்னும் ஒருத்தர் பார்த்துக்க ஜேகே தயங்கலாம் அப்படியே துடிக்கிறானுங்க. நம்ம ஃபேமிலியை கொண்டவங்கள விடக்கூடாது. அதே தான் அப்படின்னு சுகாவும் சொல்லிட்டு, தாத்தா இப்போ சொல்லுங்கள், எல்லாத்தையும் கொண்டு வந்து கால் அடியில் போடுறோம். அதை தானடா அந்த மனுஷன் அப்பலன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஜிமின்னு பார்க்க. ஸோ அவரும் வந்துட்டு அவனுங்களை இங்கே கொண்டு வரணுப்பா, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் தாத்தா, பண்ணிடலாம் அப்படின்னு ஜின்னு சொல்ல, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், உங்கள் கைக்கு அந்த இடம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சாலே அவனுங்க ஆளுக்கிட்டேருந்து செய்தி போனதும் கண்டிப்பாக உங்களை தேடி அவனுங்களே வருவானுங்க. சரி தாத்தா, அப்போ இங்கே வச்சு முடிச்சிடலாம். அப்புறம் என்னப்பா, எல்லோரும் யார் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்லையே. நம்ம அடியே ஜிம்மின்னு உங்கள் கையை பிடிக்க, உங்களுக்கு இதே என்னம்மா அடிங்க, அதே ரெடி, ஃபேமிலியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் மா இது சாரானா என் சிஸ்டர் தானே அப்படின்னு ஜிம்மின் கேட்குறான். ஆமாடா, இது உன் சிஸ்டர் தான். அப்போ கைரா எங்கம்மா அப்படின்ட்டு அழுகையோடு கேட்க, அவள் கோஸ்டாக நிற்கிறத பார்த்து, அவள் இறந்துட்டாளேப்பா, என்னால் ஒருத்தரை தான் காப்பாற்ற முடிஞ்சு, இத்தனை பேத்தையும் கூட்டிகிட்டு போனதில் அவளை கவனிக்கலப்பா, அவள் இங்கே மாட்டி இறந்துட்டா. அப்படியே ஜிமினுக்கோ தனக்குன்னு இது வரைக்கும் யாருமே இல்லை அப்படின்னு, சிப்ளிங்கே இல்லைன்னு தானே அவன் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஸோ கூட பிறந்த 2 தங்கச்சி இருந்தோம், அதில் ஒருத்தி இறந்துட்டான்னு கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. இன்னொருத்தி அழுது நிற்கா. சாராவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இவனுங்க மட்டும்தான் தங்கச்சி இருக்க மாதிரி இவ்வளோ நாள் பெரிய இது பண்ணிட்டு தானே, எனக்கு இருக்காடா, இத்தனை நாள் நான் பார்க்காமட்டதெல்லாம் சேர்த்து வச்சு செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் சாராவை ஹக் பண்ணிக்க. சாராவும் அண்ணா அப்படின்னு ஹக் பண்ணிக்க. எங்கள் மாமானும் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு ஜேகேவோ நிற்க. அவ்வளோ சிரிச்சுட்டு அப்படியே போக ஜிமினோ, என்ன என் தங்கச்சியை கரெக்ட் பண்ணுறியா அப்படின்னு, போடா நீ என் தங்கச்சி கரெக்ட் பண்ணால் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோ சாராவை பிடிச்சிக்க. தாங்க அப்படியே கைராவை பார்க்குறான். கைராவை அழகியோட, நான் மனுஷி இல்லை, உங்களால் என்னால் வாழ முடியாது அப்படிங்க. அதனால் என்ன அப்படின்ட்டு அவனும் கையை பிடிக்க ட்ரை பண்ண, பிடிக்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்ல, நீ மனசு வச்சா எல்லாம் முடியும், நீ மனசால் முடியும்னு நினச்சி என்ன தொடு அப்படின்னு சொல்லி கை நீட்டுறான். அவ்வளோ அப்படியே அவளோட சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி கையை பிடிக்க ட்ரை பண்ணுறா. பட் முடியல. அழகியாக வருது. தாங்கோ இந்த ஜென்மத்தில் நீ தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிறான். பேய்டா அப்படிங்கிறான் ஜிமின். இருந்தாலும் என் பொண்டாட்டி. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கைராவை அப்படியே பார்த்துட்டு, உன்னை காப்பாற்ற முடியலன்னு எனக்கும் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு ஜிமினுக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருக்குது. ஸோ அதையும் பேசுகிறான். ஸோ மொத்தமாக எல்லோரும் பேய்ங்கெல்லாம் வந்துட்டு, அப்போ சரி நாங்கள் சாப்பிட்ணும், சாப்பாடு ரெடியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஸோ அங்கே சமைச்சிட்டு இருந்தா அவங்க அம்மாவை, இந்தா ரெடி பண்ணிக்கிட்டோம் மாமா அப்படின்னு சொல்லி கொண்டு வைக்க, நீங்கள் தான் இப்போ சமைச்சிட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் சாப்பிட உட்கார, அம்மா இதெல்லாம் அப்படின்னு ஜின்னு கேட்க, நல்ல சாப்பாடு தான்ப்பா, வீட்டில் இருக்கிறத வச்சு தான் சமைச்சேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க, பேயெல்லாம் சாப்பிடணும் இப்போ தான்டா பார்க்குறேன் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறான். நம்ம குடும்பம் அப்படின்னு சுகா சொல்ல, அதுவும் சரிதான் அப்படிங்க தாத்தாவோ.
என்னம்மா உப்பு கம்மியாக போட்டிருக்க அப்படிங்க ஜேகேவோ. தாத்தா உங்களுக்கு சுகர் இருந்திருக்கும் போல், அதான் அம்மா உப்பு காரெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். தாத்தாவோ, டே அதான் செத்துட்டேனடா, இன்னுமாடா உப்பு போடாமல் சமைச்சு சாவடிக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்க. அது சரி, செத்துமா கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் செத்தவங்க தானே, அந்த வருத்தம் இருக்க தானே செய்யும். வீட்டில் உள்ளவங்க சொன்ன மாதிரியே அந்த மாஃபியா கும்பலோ தேடி வர்றது என்னமோ உங்களை தான். பிகாஸ் அந்த வீடு வந்துட்டு இப்போ அவங்க கைக்கு மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் அவனுங்களும் அடியாளோட அப்படியே உள்ளே வரானுங்க. அவனுங்க யாரோ என்னமோ நினச்சிட்டு அப்படியே உள்ளே வர இவனுங்க கெத்தாக உட்காந்து சோஃபாவில் அப்படியே பேசிகிட்டு இருக்க. அப்படியே அங்கே உள்ளே வந்தவனுங்களாம் அப்படியே பார்க்குறானுங்க. யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர. அதை நாங்கள் கேட்கணும், எங்கள் வீட்டுக்குள்ளே திறந்த வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி வர யாரா நீ அப்படின்னு சுகாவோ அப்படியே எடுத்து கண்ணை நீட்ட. அவனுங்களும் கண்ணை நீட்ட. இப்போ ஜின்னோ அமைதியாரு, ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்திருக்கானுங்க பேசுவோம் அப்படின்ட்டு உட்காருங்க அப்படிங்க. ஏய் இது என்னோடய வீடு, இங்கே அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிருக்கிறது நீங்கள் மாஃபியானா பெரிய பிடுங்கி அடைங்க எல்லாத்தையும் இது தெரியாமல் அழிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்தவன் மிரட்ட. அடுத்த நிமிஷம் சுகாவோ கன் எடுத்து எங்க போடுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெத்தி பொட்டில் வைக்க ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறான். அப்படியே ஜிமினோ அமைதியாக இருமாப்பில் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை நகர்த்திட்டு வர. இல்லைடா கட்டு பேத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். எல்லாத்துக்குள்ளேயும் அவ்வளோ ஆத்திரமும் கோவமும் இருக்குது. மொத்த குடும்பத்தையும் சிதைச்சிருக்கானுங்க. ஸோ இவனுங்க இப்படி விடக்கூடாது, இவனுங்க கூட இன்னும் யாரெல்லாம் இருக்கா எல்லாத்தையும் மொத்த குடும்பத்தையும் தாத்தா சொன்ன மாதிரி அழிக்கணுங்கிறதுக்காக சரி அவங்க மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, இங்கே ஒரு நாளைக்கு பேசி பார்ப்போம். எதுக்கு மொத்த குடும்பம், எதுக்கு நான் இருக்கேன் பார்த்ததா, இங்கே பாருப்பா என்ன மீறி உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது, எனக்கும் மொத்த குடும்பத்தையும் பார்க்கணும், பார்த்தா விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறான். இது என்ன இப்படி சொல்கிறான், பரவாயில்ல ஃபேமிலியை தானே கொண்டாடுறோம் கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வெளியே வரவன் ஆளுங்களாம். பாஸ் ஏதோ தப்பாக இருக்குது, வேணாம், இவங்க சரியில்லை, இவங்களை பற்றி கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப மோசமானவங்களாம், ஒரு வேளை குடும்பத்தோடு போடலான்னு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அவனுங்க சொல்ல. யார் இவனுங்களா, பிள்ளாக்கா பசங்க பொடி பசங்க மாதிரி இருக்கானுங்க, இவனுங்களுக்கு பயந்துட்டு என் குடும்பத்தை நான் இங்கே கூட்டிகிட்டு வர்றேன், என் மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்து இறக்குறேன், இவனுங்களால் என்ன பிடுங்க முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போக. விதி வலியது யாரை விட்டுச்சு ஜெயப்போ, நீங்கள் எங்களை பண்ணதுக்கெல்லாம் திருப்பி கொடுப்போண்டா, இது அதுக்கான நேரம் அப்படிங்க. நீங்கள் கூட அப்படியே கன் எடுத்து பின்னாடி சொல்லிட்டு வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லோரும். ஸோ இவனும் போனவனுங்க அப்படியே மொத்த குடும்பமாக வந்து இறங்குறானுங்க. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக அப்படின்ட்டு மொத்த குடும்பலையும் உள்ளே விட எல்லாரும் வந்துட்டு என்ன நாங்களாம் வந்து அந்த வீட்டை காலி பண்ணிவிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தானே வந்திருக்கீங்க, ஒரு 2 days அப்புறம் நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிவா வலிக்கு அப்படின்ட்டு ஏதோ முன்னாடியே பேசியிருந்தா சுமூகமாக போயிருக்கோம் அப்படி இப்படின்னு பேசிக்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோ ஜின்னோ கண்ணை ஒருத்தர் பார்த்துக்க ஆளுக்கு பாதி ரூம்னு பிரித்து கொடுக்க. அங்கே அப்படியே வந்தவன்ல ஒருத்தன் தலை சீவிட்டுருக்க. அப்போ ப்ரோ கொஞ்சம் நீங்கள் தள்ளி நின்று சீவினீங்கன்னா என் தலையும் செட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு உருவம் அப்படியே வந்துட்டு நிற்க. எது யார் நீ அப்படின்னு திரும்பினவனும் தலை மட்டும் தனியாக தலை சீவிட்டு இருக்கிறத பார்த்து அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடுறான். இங்கே கிச்சனுக்கு சமைக்க வந்த பொம்பளைங்களோ அப்படியே சமைக்கலான்னு பார்த்தா அங்கே எப்பவும் போல் தனியாக சமையல் நடந்துட்டுருக்கு. அந்த உப்பை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்க. யார் உப்பா இங்கே எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னு அவங்க திரும்பினவங்களோ ஆளே இல்லை, வாய்ஸ் மட்டும் கேட்க அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பக்கம் பயமுடுத்தி விரட்டி அடிச்சிட்டு இருக்குது. ஸோ தாத்தாவோட குடும்பம் அவங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து எல்லாரையும் பேயாக மாற்றி பயமுடுத்திட்டு இருக்க. அவனுங்களும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் பேய் நினச்சி அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இவங்களெல்லாம் துடிக்க உங்களை எப்படி கொண்டாங்களோ அதே மாதிரி கொல்லணும் தாத்தா அப்படின்னு சொல்கிறான் ஜின். அதுக்கு தானே நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கங்க கண்ணா, நீங்கள் கொல்றதை நாங்கள் பார்க்கணும், அவங்களுக்கும் வழி தெரியணும், நாங்கள் சாவடிச்சா கூட அந்த வழி தெரியாது, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். மொத்த கோஷ்டியும் ஓரமாக உட்கார வச்சுட்டு இப்போ களத்துக்குள்ளே இறங்குறீங்க, ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க. நாங்கள் எப்போவோ ரெடி அப்படின்னு ஜிமின் வர. ஸோ இப்போ அப்படியே அங்கே ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. மொத்த குடும்பத்தையும் சர்ற மாதிரியா சும்மா அவனுங்க எப்படி வந்துட்டு கொண்டானுங்களோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரையா வலிக்க கொள்றீங்க. அங்கே உள்ள சின்ன பசங்களை கொல்ல மனசு வரல. ஸோ அவங்கள மட்டும் முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ஒரு அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருப்பீங்க. அவங்களெல்லாம் அப்படியே காலி பண்ணிட்டு சின்ன பசங்களை மட்டும்தான் வந்து காப்பாற்றிருப்பீங்க. மற்ற எல்லாத்தையுமே வச்சு செஞ்சு விட்டுடுறீங்க. ஸோ மொத்த டெட் பாடியும் அள்ளி கொண்டு போய் இவனுங்களெல்லாம் இங்கே புதைச்சா இவனுங்களும் ஆவியாக வந்து திருப்பி சொத்தில் பங்கு கொடுன்னு கேட்பானுங்க. ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய்
பெட்ரோல் ஊற்றி எரித்து சாம்பல் கூட இல்லாமல் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்பவும் வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல கொண்டு போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு இப்போ நிம்மதியாக வீட்டுக்கு வரா. வீடோ க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, மொத்த கோஸ்ட் உங்களோட தான் இருக்காங்க. அவங்களாம் எங்கேயும் போகலை. அவங்களாம் சந்தோஷமாக அவங்களோட சேர்ந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ தேங்கோ வந்துட்டு அப்படியே கைரா கண்ணாடி முன்னாடி அவன் தலை சீட்டு இருக்கதை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. அவளை அப்படியே இப்போது ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறான். அவ்வளோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கையை பிடிக்க ட்ரை பண்ணி அப்படியே ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி அவன் கையை டச் பண்ண அவளால் தொட முடியுது. அவளுக்கு சந்தோஷமாக தாங்கலை. இதாண்டி லவ். இந்த லவ் இருந்தால் யாரால் வேணால் இதை வேணால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னவனும் எனக்கு உண்மையில அவ்வளோ லவ், நீ பேயாக இருந்தாலும் சரி நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவனும் எல்லாருக்கிட்டையும் சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்க. கோஸ்ட்டும் சரி மொத்த குடும்பமும் சந்தோஷமாக வந்து கல்யாணம் பண்ணிக்குது. மற்றவங்களுக்குலாம் தெரியாது கோஸ்ட்டுன்னு. அவங்க மற்றவங்க கணக்கு மனுஷன் மாதிரியே தெரியுறாங்க. ஸோ ஜிமினோ எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் கோஸ்ட்டாக இருந்தாலும் சரின்னு ஏற்றுக்கிட்டானே, மச்சான் நீ பெரிய ஆள்றா அப்படின்னு சொல்லி அப்படியே புகழ்ந்து தள்ள. இங்கே ஜேகேக்கும் கல்யாணம் ஆகுது. இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் பொண்ணு பார்த்தும் கட்டி வைக்காங்க. ஆரம்பம் நாளாக யாரையும் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தவனு கூட இன்னொரு அத்தை பொண்ணு, பெரிய அத்தை பொண்ணு வந்திருப்பாங்க நூறானு. அந்த பொண்ணும் கோஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த பொண்ணை பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க. பிகாஸ் அவனுக்கு அதை பார்த்து வந்து பிடிச்சிருக்கும். ஆனால் அவள் கோஸ்ட், எப்படி அவகிட்ட நெருங்குறது அப்படின்னு தெரியாமல் தான் மனுஷன் தவிச்சிட்டு இருந்துருப்பாரு. ஸோ தாங்க யூஸ் பண்ண அதே ட்ரிக்கு தான். ஸோ 3 பேத்துக்கு இங்கே பேயோட கல்யாணம், 2 பேத்துக்கு இங்கே பேயோட கல்யாணம் இருக்குது. மற்ற எல்லாருக்குமே நல்லபடியாக நார்மலாக கல்யாணம் நடந்து சுகா வந்துட்டு அவரோட பிஏவே ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்துப்பாரு. ஸோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். அவங்களுக்கு யாரும் இல்லைங்கனால சுகா வந்துட்டு அப்படி கல்யாணம் பண்ணிக்கா. மற்ற குடும்பம் அடப்பாவி இதெல்லாம் சொல்லவே இல்லைன்னு அது சொல்லலான்னு இருந்தேன் அப்படிங்கிறான். ஜின்னுக்கு வந்துட்டு வெளியிலேருந்து பொண்ணு பார்க்குறாங்க, ஜின்னுக்கும் ஜேஹோப்புக்கும். அப்போ வந்துட்டு ஜின்னும் ஜேஹோப்பும் வந்துட்டு 2 சிஸ்டர்ஸை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் வந்துட்டு அவங்களுக்குமே யாரும் கிடையாது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி உள்ளவங்களை கல்யாணம் பண்ணால் தான் எந்த பிரச்சனையும் கோஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னே இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி 2 பொண்ணுங்களை தயார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. அவங்களும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, எதை பற்றியும் எதுவும் சொல்லலை. ஸோ அவங்களும் இந்த குடும்பத்தோட மிங்கிள் ஆகுறாங்க. இங்கே ஜிமினோ எப்பா எப்படியோ ஒரு வழியாக எல்லாருக்கும் செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. மாமா இது ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லிக்க, எத்தனாவதுன்னு தெரிலடி, ஆனால் இதானே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் இதுக்கப்புறம் எவன் கதவை தட்டினாலும் திறக்கிறது இல்லைடா அப்படின்னு லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அப்படியே அவங்கள தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு அவங்கள எப்பெல்லாம் கிஸ் பண்ணி அப்படியே அவர் ஸ்டார்ட் பண்ண. பொறுமை மாமா மாமா அப்படின்னீங்க உனங்க, அதுக்கெலாம் எனக்கு பொறுமை இல்லடி, எல்லோரும் எவனாவது வந்துடுவானுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே உங்களோட லவ் மேக்கிங் பண்ணுறாரு. நீங்களும் மாமா மாமா அப்படின்னு மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே கைராவை அப்படியே வந்துட்டு தேங்கோ இப்போட ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் இழுத்து கிஸ் பண்ண அவனால் இப்போ எல்லாமே பண்ண முடியுது. அவனுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அவளும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறா. என்ன அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு அழுகையோடு கேட்க, பின்ன இல்லாமலா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு லவ் யூடி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். இங்கே ஜேகேவோ சாராவோட அப்பா எப்படியோ எல்லாருக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு ஆளை எடுத்து கிஸ் பண்ண அவளுமே லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். எப்படி இவ்வளோ நாளாக இங்கே தனியாக இருந்த, அது எப்போயாவது நீங்கள் வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான். அவனும் கடை தொடச்சிட்டு உனக்கு நான் இருக்கேன்டி அப்படின்னு ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்களும் வந்து அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண. எங்கள் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கு. இப்படியே தாங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி லவ் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் டச் பண்ணவே முடியுமா, உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போதே ஆரம் டக்குன்னு எடுத்து அவளை ஹக் பண்ண. நூறா அப்படியே பக்குன்னு பார்க்குறா. அதெல்லாம் நிறையா இருக்குடி, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஹக் பண்ணி அவரால் உணர முடியுது நூறாவை. நூறாவுக்கும் சந்தோஷம் தாங்களே. என்ன உங்களால் தொட முடியுதா? முடியாமல் இப்போ கட்டி பிடிச்சி நிற்கிறேன் பார்க்குறியா, தொட்டுறது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்க அவ்வளோ சந்தோஷமா ஐ லவ் யூ அப்படிங்கிறா. மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அடுத்த நிலைமைக்கு போகலாமா அப்படின்னு அப்படியே பெட்டில் தள்ளி அப்படியே அவளோட லவ் மேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே ஜின்னும் அப்படியே வந்துட்டு ஏம்மா எதுவும் பசிக்குதா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க, ஏங்க இந்த நேரத்தில் சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்புறம் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த மனுஷன் தெரியாமல் கேட்க, உங்களெல்லாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது, உங்கள் தம்பி தங்கச்சிங்க பரவாயில்ல போல இருக்குது. என்னடி இப்படி சொல்லிட்டு, பின்ன சரியான மக்கா இருக்கீங்க, போங்க போய் படுங்க நானும் தூங்குறேன் அப்படின்ட்டு அடி வந்துட்டு ஃபராவோ பார்க்க விடுங்க. நான் கோச்சிட்டு போனேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரியும் இப்போ பாரு மாமாவோட வித்தியை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டில் தள்ளி அப்படியே மேலே வந்து விழுக. எங்கே பார்க்கலாம் அப்படின்னு ஃபரா சொல்ல, இப்போ பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபராவும் பேக் கிஸ் பண்ணுறா.
இங்கே அப்படியே ஜியோப்போ அப்படியே வந்துட்டு எப்படா வருவா அப்படின்னு இங்கிட்ட அங்கிட்டு நடந்துட்டு இருந்த மனுஷன் பொன்னாடி உள்ளே வந்ததும் அப்படியே தாராவோ ஆவுச் அப்படின்னு கத்தி பயந்துடா. நான் தாண்டி எதுக்கடி பேப்பறேன், நீங்கள் தானா, நான் யாரோ நினச்சி நல்லா பயந்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அப்போது ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு என்னத்தை எனக்கு தூக்கம் வருது. அதே தூங்க போறியா, அப்படியே நமக்கு ஃபஸ்ட் நைட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நேரம் ஆரம்பிச்சிருப்பானுங்க. நீ என்னாடி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆள் ஒரு வழியாக சரி பண்ணி அப்படியே பேசிகிட்டே அப்படியே பயப்படாத மெதுவாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியே அவளை கன்வின்ஸ் பண்ணி அந்த மனுஷனும் அவங்களோட லவ்வை ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே ஷிகாவோ பொன்னாட்டிக்காக வெயிட் பண்ணியிருக்க. பொன்னாட்டியோ அடி சார் இந்த ஃபைலு அடி யாரடி நீ உன்னைய போய் பிஏ வச்சதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த வேலையை பார்த்துருக்க, இப்போ நீ பிஏலடி என் பொன்னாட்டி அந்த வேலையை பார்க்குறியா, அது இல்லை அப்படின்னு உன்னை பேச விட்டா பேசிகிட்டே இருப்பேன்னு ஃபைலை தூக்கி போட்டு அந்த மனுஷனும் இனி பேச்சில் வீச்சு தானே இழுத்து வச்சு அப்படியே வந்துட்டு ஐராவை கிஸ் பண்ணா. அவளும் பேக் கிஸ் பண்ணுறா. சார் அப்படின்னு பார்க்க சார் இல்லை சுகா சொல்லு சுகா அப்படின்னு அவள் சொன்னதும் அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணி லவ் யூடி அப்படிங்க ஐ லவ் யூ அப்படின்னு அவளும் சொல்கிறா. ஸோ அப்படியே 2 பேரும் பெட்டில் விழுந்து அப்படியே வந்துட்டு அவங்களோட லவ் மேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப்பை அழகாக ஸ்டார்ட் பண்ண ஆஃப்டர் 5 years அப்படியே ஜிமினும் பதுங்கி அவங்கள பார்க்க ரூம்குள்ளே வந்து அப்பாடா என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு எவ்வளோ இது பண்ணி வர வேண்டியதாக இருக்குது, கோஸ்ட் ஒரு பக்கம் மனுஷன் ஒரு பக்கம் எவ்வளோ தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா அப்படின்னு கதவை லாக் பண்ணிட்டு மெதுவாக சத்தம் இல்லாமல் திரும்பி நின்றுட்டுருக்கவங்க கிட்ட அப்படியே கிட்ட வந்து அவங்கள ஹக் பண்ண வரும்போது பே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஒரு பேய் குட்டிச்சாத்தான் மாதிரி ஒரு உருவம் முன்னாடி வர ஜிமின் பயந்து ஐயோ அப்படின்னு நெஞ்சில் கை வச்சுட்டு இன்னுமா கோஸ்ட்டு அப்படின்னு பயந்து கீழே விழுக்க ஐயோ மாமா பயந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி சிரிக்க. வேறு யாரும் இல்லை தாங்கோட ஒரு குட்டிச்சாத்தான் தான். அவனும் பார்த்து ஏன்னா வந்து கோஸ்ட் பாதி மனுஷன் பாதி பிறந்த குழந்தை, அவனால் நினச்ச நேரம் மாற முடியும். ஸோ அவ்வளோதான் ஜிமிக்கு இங்கே மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அடே ஏன்டா பாவ டைம் பஸ் நீங்கள் போய் தூக்க அப்படியே இந்த குட்டிச்சாத்தான் ஏன்டி உள்ளே விட்ட, நான் எங்கே விட்டேன் அவனா ஓடி வந்துட்டான். கண்ணா நீ அங்கே போ ரூமுக்கு அப்படின்னு அனுப்பிச்சிட்டு எங்கே குழந்தைய குட்டிச்சாத்தான்னு சொல்கிறீங்க, பின்ன குழந்தையாடி அவன் கோட்டாண்டி இந்த தயாங்க பையன் மாதிரியே வந்திருக்கான், செத்த நேரத்தில் செத்துருப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நான் ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்தால் என்னைக்கு பாடையில் ஏற்றிருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ உங்கள் குழந்தை ஓடி வரா மம்மி அப்படின்ட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னாண்டா யாராவது வருவாங்க, மம்மி நானும் பிஸியாக இருக்கோம் நீ ஜேகே மாமா ரூமுக்கு போயேன் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் பொண்ணை பேக் பண்ணி ஜிமின் அனுப்பிவிட. ஏங்க அப்படின்னு பின்ன என்னடி பகல்லையும் இருக்க முடியல நைட்லேயும் நான் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்க மாமா அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. கிஸ் பண்ணி லவ் யூடி பண்ணாட்டி அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அது எப்படி இத்தனை வருஷம் ஆயும் அப்படியே இருக்க அப்படின்ட்டு கிஸ் பண்ண கிட்ட வர. இப்போ எல்லோரும் டப்புன்னு கதை தந்துட்டாரு. ஐயோ கதை தப்ப மறந்துட்டேனா அப்படின்னு ஜிமின் திரும்ப ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்ட்டு எல்லோரும் உள்ளே வராங்க. அவங்களுக்கு பர்த்டே ஸோ விஷ் பண்ணா. அது சரி ஏண்டா எப்போ பார்த்தாலும் நான் ரொமான்ஸ் பண்ணும்போதே வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. மொத்த குடும்பமும் டே நாங்கள் போய்க்கிறோம் அப்புறம் நீ உன்னோட வேலையை பாரு, இப்போ அவளுக்கு பர்த்டே அதுக்கு தான் விஷ் பண்ண வந்தானே. குட்டீஸ்லேருந்து நண்டு சுண்டுலேருந்து எல்லோரும் வந்து விஷ் பண்ணுறாங்க அம்மா அப்பான்னு எல்லார்ட்டையும் இப்படி வந்து நீங்கள் விஷஸ் வாங்கிட்டு கேக்கை கட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து குடும்பமாக வந்துட்டு சரி ஹாப்பியார் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜெய்கையும் தயாங்கும் அப்படியே ஜிமினை பார்த்து டே நாங்கள் இன்னுமே வரமாட்டோம்டா நீ ஹாப்பியார் அதை லாக் பண்ண மறந்துடாத முதல்ல போங்கடா அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு என்ன தான் வந்துட்டு இப்படி அடித்து பிடிச்சிக்கிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பும் பாசமாக தான் இருப்பீங்க. ஸோ எல்லோரும் போக நீங்கள் அவங்க குட்டியை அப்படியே பார்க்குறீங்க, அவங்க அம்மாவோ நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுற. அப்படியே ஜிமினும் அதான் அத்தையே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கதவை லாக் பண்ணிட்டு பேபி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கிட்ட வராரு. ஸோ அப்படியே 2 பேரும் சேர்ந்து பெட்டில் விழுக ஆவுச் அப்படின்னு ஏதோ குத்த அந்த மனுஷனும் இந்த கன்று வேறு அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அப்படியே அவங்கள இழுத்த கிஸ் பண்ண. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. மாமா இங்கே என்னடா அடிபட்டிருக்கு, அதெல்லாம் சண்டையில் சகச்சண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண. நீங்களும் அந்த இடத்துல அடி கிஸ் பண்ண ஆஹா கிஸ் கிடைக்குன்னு நினச்சா நிறைய அடிப்படலாம் போடா மாமா அப்படின்னு அடிக்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் அவங்களோட ரொமான்ஸ் பண்ணதை அவ்வளோ விரும்பி பண்ணுறாரு. ஸோ அவ்வளோ லவ் எல்லோரும் அப்படி தான் அவன் அவனோட ஒய்ஃபோட ஜாலியாக ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேடா அது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.